ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா. பக்தர் எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இன்றைய சத்சங்க வகுப்புல வந்து கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய முதலாம் ஸ்கந்தம் 13வது அத்தியாயம் திருதராஷ்டிரின் துறவு. இன்னைக்கு படிக்கிற ஸ்லோகம் வந்து 29 முதல் 37 வரை. ஏவம் ராஜா விதுரேனானுஜேன பிரஜா சக்ஷுர்போதிதா ஜமீடக சித்வா ஸ்வேசு ஸ்நேகபாசாந்திரிம்னோ நிஷ்சக்ராம பிராத்ரு சந்தர்ஷித்தாத்வா. மொழிபெயர்ப்பு தெய்வ திரு அபே சரணாரவிந்த பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத். ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். இவ்வாறாக அஜபீட குலத்தில் பிறந்த திருதராஷ்டிர மகாராஜா தற்சோதனை அறிவின் மூலமாக பிரக்ஞையின் மூலமாக உறுதியான நம்பிக்கை வரப்பெற்றவராய் தனது பின்வாங்காத மனது உறுதியால் திடமான குடும்ப பற்றி உடனே கலைத்திருந்தார். இவ்வாறாக தம்பி விதுரரின் உத்தரவுப்படி முக்தி பாதையை ஏற்பதற்காக அவர் உடனே வீட்டை விட்டு வெளியேறினார். சரி, அப்போ இந்த அத்தியாயம் திருதராஷ்டிரருடைய துறவு நமக்கு ரொம்ப அழகான பாடம் கற்பிச்சு கொடுக்குது. நம்ம வாழ்க்கைக்கு தேவையான பாடம். பாகவதம் முழுவதுமே, பகவத்கீதையும் சரி ஸ்ரீமத் பாகவதமும் சரி, பகவத்கீதையும் பாகவதமும் நம்ம வாழ்க்கைக்கு அன்றாட வாழ்க்கையில நாம் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான பாடம். இது வந்து ரொம்ப அழகா திருவள்ளுவர் முதல் குறள்லயே சொல்லிட்டாரு. திருக்குறள்ல பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தாதார் இறைவனடி சேராதார். பிறவி பெருங்கடல், இத வந்து சமஸ்கிருதத்துல சம்சார சாகரம்னு சொல்லுவாங்க. பிறப்பு இறப்பு என்ற சக்கரம். பிறவி பெருங்கடலுக்கு சமஸ்கிருதத்துல சம்சார சாகரம்னு பேர். இந்த சம்சார சாகரத்திலிருந்து விடுதலை அடையணும், அதுக்குதான் மனித வாழ்க்கை. இதே பாகவதம் முதல் ஸ்கந்தத்துல 2ஆம் அத்தியாயத்துல ஒரு அழகான ஸ்லோகம் உண்டு. அதுல பாகவதம் என்ன சொல்லுதுன்னா, காமை சாரி இது அழகான ஸ்லோகம் அது. காமேஷ்ய நான் இந்திரிய பிரீத்தி லாபோ ஜீபே யாவதா ஜீவசிய தத்துவ ஜிக்யாசா நார்த்தோ சேச கர்மபி. இந்த மனித வாழ்க்கை வந்து புலன்பத்துக்கானது அல்ல. புலனின்பம் எல்லா வாழ்க்கையிலும் இருக்கு. ஆடு மாடு கோழி நாய் பூனை எல்லா ஜீவன்களும் புலன்பு அனுபவிக்குது. அப்ப இந்த மனித வாழ்க்கை அதுக்காக இல்லைன்னு பாகவதம் சொல்லுது. இப்ப மனித வாழ்க்கை எதுக்காக? ஜீவசிய தத்துவ ஜிக்யாசா, கேள்வி கேட்கறதுக்காக. தத்துவ ஜிக்யாசுன்னா கேள்வி. கேள்வி என்ன கேள்வி கேட்கணும்? நான் யாரு? நான் எதுக்கு இந்த உலகத்துல வந்தேன்? இந்த உலகத்தை படைச்சவர் யாரு? படைச்சவர்னு ஒருத்தர் இருக்கிறாரா? எனக்கும் அவருக்கு என்னதான் சம்பந்தம் இருக்கு? கடவுளுக்கும் எனக்கும் என்னதான் சம்பந்தம் இருக்குது? இந்த மாதிரி கேள்வி கேட்கறதா இந்த மனித வாழ்க்கையின் குறிக்கோளே வந்து இந்த மாதிரி கேள்வி கேட்கறது தான். ஜீவசிய தத்துவ ஜிக்யாசா நார்த்தோ சேச கர்மபி. வேற எதுக்காகவும் இல்லை. மனித வாழ்க்கை வேற எதுக்காகவும் இல்லை, கேள்வி கேட்கறது தான். இறைவனை பற்றி கேள்வி கேட்க வேண்டும், ஆத்மாவை பற்றி கேள்வி கேட்க வேண்டும், இறைவனுக்கும் ஆத்மாவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது என்று கேள்வி கேட்க வேண்டும். இதற்காகத்தான் இந்த மனித வாழ்க்கை, வேற எதுக்காகவும் இல்லை. அப்போ பகவத்கீதை ஆகட்டும் பாகவதம் ஆகட்டும் இந்த மாதிரி கேள்விகள் தான் நிறைஞ்சிருக்கு. இப்போ உதாரணத்துக்கு அர்ஜுனன் கூட ஒரு 8 கேள்வி கேட்கிறார் பகவத்கீதை. இப்ப நீங்க எல்லாரும் பகவத்கீதை படிச்சிருப்பீங்க, இப்ப பாகவதத்துக்கு வந்துட்டீங்க. பகவத்கீதை படிச்சு முடிச்சு எல்லாரும் அடுத்தது பாகவத சத் சங்கத்துக்கு வந்துட்டோம். பகவத்கீதையுடைய 8ஆம் அத்தியாயத்துல அர்ஜுனன் ஒரு கேள்வி கேட்கிறார்.
பகவத்கீதையினுடைய 8ஆம் அத்தியாயத்துல அர்ஜுனன் ஒரு கேள்வி கேட்கிறார். அந்த ஒரு கேள்வியில 8 கேள்வி இருக்கு. ஒரு ஸ்லோகத்துல 8 கேள்வி. கிம் தத் பிரம்மம், கிம் அத்யாத்மம், கிம் கர்ம புருஷோத்தமா, அதிஜைவம் ச கிம் புரோக்தம், அதியஜ்ஞம் கிம் உச்சதே. கிருஷ்ணா, ஓ கிருஷ்ணரே, ஓ பகவானே, பிரம்மம் என்பது என்ன? பரமாத்மா என்பவர் யார்? அவர் இந்த உடலில் எங்கு இருக்கிறார்? யஜ்யம்னா அதியஜ்யம்னா என்னது? தேவர்கள் யாரு? எனக்கும் இந்த உலகத்துக்கு என்ன சம்பந்தம்? மரணத்தின் தருவாயில ஒருத்தர் என்ன பண்ணணும்? இதுதான் புத்திசாலித்தனமான கேள்வி. மனித வாழ்க்கைக்கு மிகவும் அவசியமான கேள்வி. அதே போலதான் ஸ்ரீமத் பாகவதத்திலையும் சௌனகாதி முனிவர்கள் சூத கோசாமி இடத்துல ஒரு 6 கேள்வியை முன் வச்சாங்க. கலியுகம் தொடங்கிடுச்சு, துவாபரயுகம் முடிச்சு கலியுகம் தொடங்கும். அந்த நேரத்துல சௌனகாதி முனிவர்கள் வந்து நைமிஷாரண்யங்கிற இடத்துல யாகம் செய்யறாங்க. அங்க சூத கோசாமி வருகை தரவும் அவர் யாகசாலையில உட்கார வச்சு அவர்கிட்ட ஒரு 6 கேள்வி கேட்கிறார். எல்லா வேதத்தையும் எடுத்து ஒரு சாரமா கொடுங்க. அப்புறம் இந்த பகவான் கிருஷ்ணர் எதுக்காக இந்த பூமியில அவதரிக்கிறார், ஒரு சிருஷ்டி லீலையை பத்தி எல்லாம் சொல்லுங்க. அதுக்கப்புறம் பகவானுடைய பல்வேறு அவதாரங்களை பத்தி சொல்லுங்க. அவர் ஏன் தேவிக்கு குழந்தையா வந்தாருங்கிறத பத்தி சொல்லுங்க. அப்புறம் வேதங்களுடைய நோக்கம் என்ன, அதெல்லாம் எடுத்து எங்களுக்கு ஒரு சாரமா கொடுங்க. இந்த மாதிரி ஒரு 6 கேள்வி கேட்டாங்க. இந்த மாதிரி கேள்விகள் தான் நமக்கு ரொம்ப அவசியம். மற்ற கேள்விகள்லாம் எல்லார் வாழ்க்கையிலும் இருக்குது. எங்க சாப்பாடு கிடைக்கும், எங்க வேலை கிடைக்கும், எங்க போய் வியாபாரம் பண்ணலாம், எங்க வேலைக்கு சேரலாம், எங்க எந்த ஸ்கூல்ல போய் படிக்கலாம், எந்த காலேஜில் போய் படிக்கலாம், எந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம், எந்த ஆண்மகனை கல்யாணம் பண்ணிக்கலாம், எங்க இடம் வாங்கலாம், எங்க வீடு கட்டலாம், யாரை வச்சு வீடு கட்டலாம், இதெல்லா கேள்வியும் இது எல்லார் வாழ்க்கையிலும் இருக்கு. ஆனா இந்த கேள்வி சிறப்புடையதா இல்ல. ஆடியோ இஸ் நாட் கிளியர், வெரி ஃபீடபிள். என்னுடைய வாய்ஸ் வந்து தெளிவா இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு நெட்டு நல்லா கிளியரா தான் இருக்கு. கிளியரா இருக்கு ப்ரோ. ஹரே கிருஷ்ணா ப்ரோ, கிளியரா இருக்கு ப்ரோ. சரி, அப்ப அவங்க மட்டும்தான் இடம் மாறி இருக்கு, அவங்களுக்கு தான் நெட் ப்ராப்ளம். சரி, ஓகே. அப்படின்னா இந்த மனித வாழ்க்கையின் குறிக்கோள் இதுதான். ம், கிருஷ்ணரை பற்றிய கேள்விகள். அப்ப இந்த மாதிரி எல்லாம் இவங்க கேள்வி கேட்ட உடனே சவுனகாதி முனிவர்கள் சூத கோசாமிட்ட ஒரு 6 கேள்வி கேட்ட உடனே அவர் வந்து முதல்ல இந்த கேள்வி கேட்டவங்க புகழ்றார். கேள்வி கேட்டவங்க என்ன புகழ்றாரு? ஓ முனிவர்களே, உங்க கேள்வி எல்லாம் இருக்குதே, இந்த கேள்வி எல்லாம் உலகத்துக்கே மங்களம் தரக்கூடியது. ஏன்னா அது கிருஷ்ணரோடு சம்பந்தப்பட்டிருக்கு. அது ஆன்மாவுக்கு முழு திருப்தி தரக்கூடியது. முனைய சாது பிரஷ்டோகம் பகவதி லோகமங்கலம் எத்கிருத கிருஷ்ண சம்பர்ஷ்ணோ ஏ ஆத்மா சுப்ரசீததி. ஓ முனிவர்களே, முனைய சாது பிரஷ்டோகம் பகவதி லோகமங்கலம். ஓ முனிவர்களே, நீங்க கேட்ட கேள்வி எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அது இந்த உலகத்துக்கே மங்களம், ஜெகத் மங்களம், லோகத்துக்கே மங்களம். பகவதி லோகமங்கலம் எத்கிருத கிருஷ்ண சம்பர்ஷ்ணோ, இது கிருஷ்ண பகவானோடு சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால ஏ ஆத்மா சுப்ரசீததி, இது ஆத்மாவுக்கு பூர்ணமான ஆனந்தம் தரக்கூடியது. ஆத்மாவுக்கு பூர்ணமான ஆனந்தம் தரக்கூடியது. சரி, அப்போ இந்த கேள்வி எல்லாம் யார்கிட்ட போய் கேட்கறது, இதுக்கான பதிலை யார்கிட்ட தேடுறது? இந்த மாதிரி வாழ்க்கை பூரா கேள்வி இருக்கு. எல்லார் வாழ்க்கை எல்லார் வாழ்க்கையிலும் கேள்வி இருக்கு. நான் ஏன் கஷ்டப்படுறேன், எனக்கு மட்டும் ஏன் கஷ்டம் வருது, நான் எப்படி இந்த துன்பத்திலிருந்து விடுபடுறது, நான் எப்படி ஒரு அமைதியான வாழ்க்கையை நடத்துறது, இந்த மாதிரி கேள்வி எல்லாம் எல்லார் வாழ்க்கையிலும் இருக்கு. அப்ப இந்த கேள்விக்கான பதில் எங்க கிடைக்கும்? சாதுக்களுடைய சங்கம். சாதுக்கள்னா யாரு? கிருஷ்ண பக்தர்கள், அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான ஆச்சாரிய சம்பிரதாயத்துல வர்றவங்க. அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான ஆச்சாரிய சம்பிரதாயத்தில் வரக்கூடிய சாது. அந்த சாதுக்களுடைய சங்கத்துல வரும்போது இந்த எல்லா கேள்விக்கும் பதில் கிடைக்கும். ஒரு சாதாரண மனிதனுக்கு, சாதாரண ஒரு பாமர ஜனத்திலிருந்து பௌதிக கல்வியில உயர்ந்த கல்வி படிச்சவங்க வரைக்கும், பெரிய டாக்டரா இருக்கலாம், எம்பிபிஎஸ் படிச்சிருக்கலாம், அட்வொகேட்டா இருக்கலாம், யாரா இருந்தாலும் இந்த மனித வாழ்க்கையுடைய குறிக்கோள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா அது ஒரு உண்மையான சாதுவா இருக்கணும்.
உண்மையான சாதுவை அணுகி அவர்கிட்ட இருந்து கேட்கும். அப்போ இந்த 13ஆம் ஸ்லோகத்தினுடைய 13ஆம் அத்தியாயம், இந்த முதல் ஸ்கந்தம் 13ஆம் அத்தியாயம் 29ஆம் ஸ்லோகத்துல பொருள் உரையில பிரபுபாதர் சாதுக்களுடைய சங்கத்தை பற்றி சொல்றார். சாதுக்களுடைய சங்கம் எவ்வளவு அவசியமானது, சாதுக்களுடைய சங்கம் எவ்வளவு அவசியமானது அப்படின்னா, விதுரர் மாதிரி ஒரு சாது, விதுர மகாத்மா, விதுரர் மாதிரி ஒரு சாதுவுடைய சங்கத்தினால திருதராஷ்டிரர் போன்ற குருடர், திருதராஷ்டிரர் ரெண்டு வகையில குருடர், திருதராஷ்டிரருக்கு ரெண்டு வகையில குருடர். என்னங்க அவருக்கு ரெண்டு கண்ணுங்கிறனால சொல்றீங்களா? இல்ல, ஒன்று புறக்கண், இன்னொன்று அகக்கண். அவர் புறக்கண்ணும் ஊனமாக இருந்தது, அவர் அகக்கண்ணும் ஊனமாக இருந்தது. புறக்கண்ணால் காண்பது காட்சி அல்ல, அகக்கண்ணால் காண வேண்டும். சாஸ்திர சக்ஷுஷு, சாஸ்திரம் என்ற கண் கொண்டு காண வேண்டும். திரும்பி யாரோ போடுறாங்களே ஆடியோ, என்னாச்சுன்னு ஒரு நிமிஷம். ஹரே கிருஷ்ணா பிரபு, கிளியரா இருக்கு பிரபு, ஓகே, கண்டினியூஸா இருக்கு பிரபு. அப்போ அவங்க மட்டும்தான் அப்படி போட்டுட்டே இருக்காங்களோ பாவம். அவங்களுக்கு ஏதோ இன்னைக்கு நெட் ப்ராப்ளம் நினைக்கிறேன். சரி, பிரார்த்தனை பண்ணிக்கும் நெட் சரியா கிடைக்கட்டும். சரி, அப்போ புறக்கண், இந்த வெளிப்புறமான கண், இந்த பார்வைக்கும் அகக்கண், அகத்தால் காணக்கூடிய கண், அது சாஸ்திர சக்ஷுஷு, சாஸ்திரம் என்ற கண் கொண்டு காண்பது. இந்த ஊனக்கண்ணால பார்க்கிறது உண்மையான காட்சி அல்ல, சாஸ்திரம் என்ற கண் கொண்டு காண்பதுதான் உண்மையான காட்சி. அப்ப திருதராஷ்டிரருக்கு என்னாச்சு? இந்த கண்ணும் தெரியாது, சாஸ்திர கண்ணும் கிடையாது. திருதராஷ்டிரர் என்றால் திருதராஷ்டிரன், ராஜ்யத்தை பறித்து கொண்டவன், அந்த பேரே அதான் அர்த்தம். ராஷ்டிரியம், திருதராஷ்டிரம், ராஷ்டிரியத்தை வலுக்கட்டாயமா பறித்து அனுபவிக்க வேண்டும் ஆசைப்பட்டான். முறைப்படி பார்த்தா திருதராஷ்டிரர் தான் அரியாசனத்துல உட்காரணும். ஆனா திருதராஷ்டிரர் கண் பார்வை இல்லாதனால அவர் தம்பி பாண்டு அரியாசனத்துல உட்கார வைக்கப்பட்டார். அஸ்தினாபுரத்து அரியாசனம். அஸ்தினாபுரம் இந்த உலகத்துக்கே தலைநகரம், இந்தியாவுக்கு மட்டும் இல்ல. நம்ம என்னமோ இந்தியா தான் இந்த பாரத், பாரத தேசம், பாரதம் என்றால் இந்தியான்னு மட்டும் நீங்க நினைச்சிட்டு இருக்காங்க, அது உண்மை இல்லை. பாரதம் என்றால் ஒட்டுமொத்த பூகோளத்துக்கும் பாரதம் என்று பெயர். 5000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த ஒட்டுமொத்த நிலப்பகுதிக்கும் பாரதம் என்றுதான் பெயர். காரணம் என்னன்னா, பரதன் என்ற ஒரு மன்னர் ஆண்டார். அதுக்கு முன்பாக இந்த பூகோளத்துக்கு இலாவிரத வருஷம் என்று பெயர். இந்த பூலோகத்துக்கு என்ன பெயருன்னா இலாவிரத வருஷம். பரதன் என்ற மன்னர் ஆண்டதுனால இந்த பூமிக்கு அவருடைய சிறப்பான ஆட்சி, அவர் ராஜ ரிஷி, அவர் ராஜாக்களே ரிஷியாக இருந்தவர். அதனால அந்த பரதன் என்ற ஒரு மிகச்சிறந்த பக்தன், பகவானுடைய ஒரு பக்தன், தூய வைஷ்ணவர், அந்த பக்தன் ஆண்டதுனால அவருடைய ஆட்சி பொற்காலமா இருந்ததுனால இந்த ஒட்டுமொத்த பூகோளத்துக்கும் பாரத வருஷம் என்று அழைக்கப்பட்டது. 3 பரதர்கள் இருக்காங்க சாஸ்திரத்துல, 3 பரதன். ஒரு பரதர் ராமருடைய சகோதரன், அதாவது கைகேயுடைய மகன் பரதன். இனியொரு பரதர் ரிஷபதேவரின் மகன். ரிஷபதேவர் பகவானால சக்தி அளிக்கப்பட்ட ஒரு அவதாரம். பாகவதத்துல பகவானுடைய நிறைய அவதாரங்களை பற்றி பட்டியல் இருக்கு. அதுல ஒரு அவதாரம் ரிஷபதேவ அவதாரம், பகவானால சக்தி அளிக்கப்பட்டவர். நாபி மகாராஜாவுக்கும் மேரு தேவியாருக்கும் மகனாக தோன்றியார் ரிஷபதேவ். அவருடைய ஒரு குழந்தை தான் பரதன். இனி ஒரு பரதன் துஷ்யந்த பரதன், அவர் மகாபாரதத்துல வருவார், துஷ்யந்த பரதன். இப்ப இங்க சொன்ன பரதர் ரிஷபதேவரின் புதல்வர். ரிஷபதேவரின் புதல்வரான பரதன் ஒரு நல்ல ஆட்சி கொடுத்ததுனால, அவர் ஆட்சி பொற்காலமா இருந்ததுனால இந்த பூகோளமே பாரத வருஷம் என்று அழைக்கப்பட்டது. அப்புறம் காலப்போக்குல சுருங்கி 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 கலியோடைய ஆதிக்கத்தினால இப்ப இந்தியாவை கூட பாரதம் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அது எப்படி பாரத்னு சொல்லலாம்? நீங்க இந்தியாவை இந்தியான்னு தான் சொல்லணும். ஆக்சுவலி இந்தியாங்கிற பேரு பிரிட்டிஷ்காரங்க கொடுத்தது. 200 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த நிலப்பகுதியை பிரிட்டிஷ்காரங்க ஆட்சி பண்ணும்போது இதுக்கு இந்தியான்னு பேர் கொடுத்தது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பாரத தேசம் தான் இருக்கு, பாரத வருஷம். அந்த பாரத தேசம் இந்தியா மட்டும் இல்ல, என்டையர் எர்த் பிளானட், பூகோளம் முழுவதுமே பாரத வருஷம் தான். இன்னைக்கு கலியோடைய ஆதிக்கத்தினால, கலியுகத்தினுடைய தாக்கத்தினால இந்தியாவை கூட பாரதம்னு சொல்ல மாட்டேங்கிறார். சரி, அது வேற, அது வேண்டாம் நமக்கு. சரி, அப்ப என்னாச்சு? ஆம், திருதராஷ்டிரர், திருதராஷ்டிரர்
பாண்டு, விதுரர், 3 பேரும் சகோதரர்கள். இந்த மகாபாரத கதை வந்து ரொம்ப அழகா இருக்கு. மனம் போலதான், ஒருத்தருடைய மனதுக்கு தகுந்தாற் போலதான். இந்த தமிழ்ல கூட ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மனம் போல் மாங்கல்யம். நம்ம மனசு எப்படி இருக்குமோ அதுபடிதான் நடக்கும். அஸ்தினாபுரத்துல ஒரு காலகட்டத்துல குழந்தைகளே இல்லாம இருந்துச்சு, வாரிசு இல்ல. அஸ்தினாபுரத்து ராஜ்யத்தை ஆட்சி செய்வதற்கு வாரிசு இல்லாம போயிருச்சு குரு வம்சத்துக்கு. பீஷ்ம தேவரோ சபதம் எடுத்து விட்டார், நான் வாழ்நாள் முழுதும் கல்யாணம் செய்ய மாட்டேன், பிரம்மச்சரியா இருப்பேன். அப்படி அவர் சபதம் எடுத்ததுனாலதான் சத்தியவதிக்கு சந்தனு மகாராஜாவை கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. சந்தனு மகாராஜாவுக்கு சத்தியவதியை கல்யாணம். இந்த கதையெல்லாம் நீங்க எல்லாம் கேட்டிருப்பீங்க, பக்தர்கிட்ட எல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க மகாபாரதத்தில். சந்தனு மகாராஜா என்ற ராஜாவுக்கு வந்து வரலாற்றிலேயே வந்து தந்தைக்காக பெண் பார்க்க போன மகன் பீஷ்மர். பொதுவா என்ன நடக்கும்னா, மகனுக்கு தான் அப்பா பொண்ணு பார்க்க போவார். ஆனா வரலாற்றிலே பாத்தீங்கன்னா அப்பாவுக்காக பெண் கேட்டு சென்றவர் தேவவரதன் என்று அழைக்கப்பட்ட தேவவரதன், அப்புறம் பீஷ்மர் என்று அழைக்கப்பட்டார். அப்புறம் அப்பாவுக்காக போய் சபதம் எல்லாம் எடுத்து சத்தியவதி அப்பாவை கல்யாணம் பண்ணி வச்சாரு. சத்தியவதிக்கும் சந்தன மகாராஜன் குழந்தைகள் பிறந்தது. ஆனா துரதிருஷ்டவசமா அந்த குழந்தைகள் 2 இறந்து போயிடுத்து. கொஞ்ச காலம் இருந்தாங்க, அப்புறம் இறந்து போயிட்டாங்க. அதெல்லாம் பெரிய ஸ்டோரி. அது நம்ம முக்கியமான பாயிண்ட் மட்டும் எடுத்துக்குவோம். அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, அஸ்தினாபுரத்துக்கு அரியாசனத்துல உட்கார்றதுக்கு வாரிசு இல்ல. அப்ப சத்தியவதி வந்து சொன்னாங்க, பீஷ்மா நீங்க தான் அஸ்தினாபுரத்து அரியாசனத்துல அமரணும். அப்ப பீஷ்மர் சொன்னார், நான் விரதம் எடுத்திருக்கேன், சபதம் எடுத்திருக்கேன், நான் கல்யாணமே பண்ண மாட்டேன். அதனால அஸ்தினாபுரத்து அரியாசனம் நான் உட்கார மாட்டேன், வேணா பாதுகாப்பா இருக்கேன்னு. சரி, இப்போ வந்து என்னாச்சு, அஸ்தினாபுரத்துக்கு வாரிசும் இல்ல. 2 மருமகள் இருக்காங்க. சத்தியவதிக்கு அம் அம் ஆஹ் அம்பா அம்பிகா, அம்பாலிகா 2 பேர். இந்த அம்பிகா அம்பாலிகா மூலமா எனக்கு ஒரு குழந்தை வேணும். அந்த மருமகளுடைய கணவர்கள், அதாவது சத்தியவதியோட பசங்க இறந்து போயிட்டாங்க. இப்போ என்னுடைய மகன்கள் இல்லாதனால அஸ்தினாபுரத்து அரியாசனத்துல உட்கார்றதுக்கு குழந்தை இல்லை. அதனால ஓம் மூலமா குழந்தை வேணும் அப்படின்னு கேட்டாங்க. இது ஒரு காலத்துல வழக்கத்துல இருந்தது. வேத காலத்துல 5 விஷயங்கள் வேத காலத்துல வழக்கத்துல இருந்தது. அது கலியுகத்துல தடை செய்யப்பட்டிருக்கு. 5 விஷயங்கள் வந்து வேத காலத்துல வழக்கத்துல இருந்தது. அது கலியுகத்துல தடை செய்யப்பட்டிருக்கு. என்னென்னது? அஸ்வமேதம், கவாலம்பம், சந்நியாசம், பலபாத்ரிகம், தேவரேன சுதோபாத்னி, கலோபாஞ்ச விவர்ச்சதே. அஸ்வமேத யாகம் செய்யறது. அஸ்வமேத யாகம் செய்யணும், ஆகச்சிறந்த பிராமணர் இருக்கணும். அப்புறம் பெரும் மன்னர்களால தான் செய்ய முடியும். அதுக்கு நிறைய பொற்செலவுகள்லாம் ஆகும். அந்த மாதிரி வேத மந்திரங்களை குற்றமற்று சொல்லக்கூடிய பிராமணர்களோ அதுக்கு தகுதி வாய்ந்த மன்னர்களோ இல்லாம போனதுனால அஸ்வமேத யாகம் கலியுகத்துல தடை செய்யப்பட்டது. கவாலம்பம், யாகத்துல மிருகங்களை பலியிடுறது. ஒரு காலத்துல யாகத்துல மிருகத்தை பலியிட்டாங்க. அதுக்கும் தகுதி வாய்ந்த பிராமணர் இருந்தாங்க. அந்த வயதான மிருகத்தை, உதாரணத்துக்கு ஒரு யாகம் நடத்தும் போது ஒரு குதிரையோ அல்லது ஒரு மாடோ வந்து யாகத்துல வயதான, உடலை விடக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு வயதான மாடை வந்து யாகத்துல போட்டாங்க, குதிரை யாகத்துல போட்டாங்கன்னா அது புதிய சரீரத்தோட வெளியே வரும். அந்த அளவுக்கு தகுதி வாய்ந்த பிராமணர்களா இருந்திருக்காங்க வேத பாராயணம் செய்யறவங்க. இப்ப அந்த தகுதியும் இழந்து விட்டதுனால யாகத்துல மிருகத்தை பலியிடுவதும் கலியுகத்துல தடை செய்யப்பட்டது. அஸ்வமேதம், கவாலம்பம். சந்நியாசம் எடுத்துக்கிறது. கலியுகத்துல சந்நியாசம் எடுக்கிற யோகிதை யாருக்கும் கிடையாது. ஏறக்குறைய எல்லாரும் இழந்து விட்டார்கள். ஏன்னா சந்நியாசம் என்ற பேர்ல ஏமாற்று வேலைதான் நிறைய நடக்குது. எல்லா மார்க்கத்திலும் துறவிகள் இருக்கிறாங்க, ஆனா ஏமாத்துக்காரங்கள் ஆயிட்டாங்க. அதனால சந்நியாசம் ஏற்றுக்கொள்ள தகுதியும் கலியுக மக்கள் இழந்து விட்டதுனால சந்நியாசம் கலியுகத்துல தடை செய்யப்பட்டிருக்கு. அஸ்வமேதம், கவாலமும், சந்நியாசம், பல பாத்திரிகம். இறந்து போன முன்னோர்களுக்கு மாமிச பட்சணங்களை படைக்கிறது. இறந்து போன முன்னோர்களுக்கு மாமிச பட்சணங்களை படைக்க கூடாது என்று சாஸ்திரம் சொல்லுது. ஏன்னா ஏற்கனவே அவன் என்ன பாவம் செஞ்சு செத்து போனான்னு தெரியாது. ஒருத்தர் என்ன பாவம் செஞ்சு செத்து போனாங்கன்னு தெரியாது. அவங்க நரகத்துக்கு போறாங்களா சொர்க்கத்துக்கு போறாங்களான்னு தெரியாது. அப்படி இருக்கும்போது அந்த இறந்து போன முன்னோர்களுக்கு மாமிசத்தை படைச்சா அவங்க நரகத்துக்கு தான் போவாங்க. அதனால அதுவும் தடை செய்யப்பட்டு இறுதியில முன்ன காலங்கள்ல வந்து வேத காலங்கள்ல சகோதரன் ஒருவருக்கு குழந்தை இல்லை என்றால் இனி ஒரு சகோதரன் மூலமா குழந்தை கொடுக்கலாம். சகோதரன் ஒருவருக்கு குழந்தை இல்லைன்னா அந்த மனைவிக்கு இனி ஒரு சகோதரன் இல்ல, இறந்து போயிட்டாரு, இல்ல அவருக்கு குழந்தை இல்லைன்னா இனி ஒரு சகோதரன் மூலமா
குழந்தை கொடுக்கும் பாக்கியம் வந்து ஒரு காலத்துல வழக்கத்துல இருந்தது. ஆனா கலியுகத்துல இதெல்லாம் பெரும் சண்டை சச்சரவுக்கு ஆளாகும்னு அது தடை செய்யப்பட்டது. இப்போ அம்பிகா அம்பாலிகா ரெண்டு மருமகளுக்கு குழந்தை இல்ல, கணவர்களும் இறந்து விட்டார்கள். விசித்திர வீரியன் சித்ராங்கதன் ரெண்டு பேர் இறந்து போயிட்டாங்க. இப்ப கணவனும் இல்ல, இந்த மருமகளுக்கு குழந்தையும் இல்ல, அஸ்தினாபுரத்துக்கு வாரிசும் இல்ல. அப்ப வந்து என்ன பண்ணாங்க, சத்தியவதி வந்து பீஷ்மர்ட்ட வந்து சொன்னாங்க, நீயும் வந்து என்னுடைய பையன் மாதிரிதான், நீ கங்கா புத்திரன், சந்தனுடைய பையன், அதனால நீ என் பையன் தான், இந்த ரெண்டு மருமக மூலமா ஒரு குழந்தை வேணும். அப்ப பீஷ்மர் சொன்னார், அது முடியாது, நான் சபதம் எடுத்திருக்கிற பிரம்மச்சரிய விரதம் இருப்பேன், அதை நான் பண்ண மாட்டேன். இல்ல நீ எனக்கு வேண்டிதானே சபதம் எடுத்த, நான் உங்க அப்பாவை கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிதானே சபதம் எடுத்த, இப்ப நானே கேட்கிறேன், எனக்கு வந்து வாரிசு வேணும், என்னுடைய வம்சத்துக்கு வாரிசு வேணும். அப்போ பீஷ்மர் சொல்றாரு, அது முடியாது, நான் செய்ய மாட்டேன். ஏன் நீங்க என்ன வந்து தொந்தரவு பண்றீங்க, உங்க பையன் வியாசனை கூப்பிட வேண்டியது தானே, வியாசரும் உங்க பையன் தானே, அப்ப அவரை கூப்பிடுங்களேன். இந்த யோஜனையை வந்து பீஷ்மர் சொல்றாரு. நீங்க என்ன விட்டு வந்து தொந்தரவு பண்றதை விட, நான் விரதம் எடுத்திருக்கிற பிரம்மச்சரியம் விரதம் இருக்கணும்னு, நான் அதை செய்ய மாட்டேன். வேணா உங்க மருமகளுக்கு குழந்தை வேணும், அஸ்தினபுரத்துக்கு வாரிசு வேணும்னா நீங்க வியாசரை கூப்பிடுங்க, அவரு உங்க பையன் தானே. சரி, இதுவும் நல்ல யோசனையாக இருக்கிறது என்று சத்தியவதி வந்து வியாசரை கூப்பிடுறாங்க. ஏன்னா வியாசர் வரம் கொடுத்திருந்தாங்க. சத்தியவதி வந்து வியாசதேவர், பகவான் வியாசரே வந்து அவதாரம் செய்தார், சத்தியாவேஷ அவதாரம். வேதங்களை தொகுப்பதற்காக பகவானே வியாசரா அவதரிச்சார். வியாசாய வியாசரூபாய விஷ்ணுவே பிரப விஷ்ணுவே. அந்த பகவானே வியாசரா அவதரிச்சாரு சத்தியவதி குழந்தையா. சோ அந்த பகவானை குழந்தையா ஈன்றெடுத்ததுனால வியாச மகரிஷி வரம் கொடுத்தாங்க சத்தியவதிக்கு. ஓ அன்னையே, நீங்க என்ன எப்ப நினைச்சாலும் நான் உங்களுக்கு குழந்தையா வருவேன். நீங்க என்ன, நான் இந்த பூமியில வர்றதுக்கு நீங்க ஒரு காரணமா இருந்திருக்கீங்க. அதனால நீங்க நீங்க வந்து எப்ப என்ன மனசுல நினைச்சாலும் நான் உங்ககிட்ட வந்து உதவி செய்வேன், உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் நான் செய்வேன். அப்ப சத்தியவதி என்ன பண்ணாங்க, வியாசரை மனசால நினைக்க வியாசர் அங்க தோன்றினார். வியாசர் தோன்றி சொன்ன, ஒரு அம்மா உங்களுக்கு என்ன வரம் வேணும், நான் என்ன செய்யணும், இந்த மாதிரி இந்த ரெண்டு மருமகளுக்கும் ஒரு குழந்தை வேணும். சரி அப்படி ஆகட்டும். சரி என்ன பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் வியாச மகரிஷி வந்து அம்பிகா கிட்ட போறாங்க. அம்பிகா என்ன நினைச்சாங்க, தன் கணவருடைய சகோதரன் ஒரு ராஜாவா அல்லது ஒரு பெரும் சத்திரியனா இருப்பாங்கன்னு பார்த்தா, ஒரு வயதான உடலெல்லாம் தளர்ந்து ஜடாமுடி வைத்துக்கொண்டு எலும்பும் தோலுமா இருக்கின்ற ஒரு பிராமணர் அல்லது ஒரு ரிஷி அவர் வர்றார். இவங்க கண்ணை மூடிக்கிட்டாங்க, ஐயோ இவரோடவா நான் வந்து குழந்தை பெற்றுக் கொள்வது. அப்படி கண்களை மூடிக்கொண்டார்கள். அவங்க வியாசரை திருப்தி செய்யவில்லை. என்ன வியாசர்ட்ட கேட்டாங்க, சத்தியவதி இந்த மருமக உங்களை சந்தோஷப்படுத்தினாங்களா? இல்ல இல்ல, அவ என்னை பார்த்த உடனே கண்ணை மூடிக்கிட்டா, அதனால உங்களுக்கு பிறக்கூடிய பேர குழந்தை வந்து குருடனா தான் பிறக்கும். அஜ்ஜோ என்னடா பண்றது, அஸ்தினாபுரத்து அரியாசனத்துல குருடனையா உட்கார வைக்கிறது. சரி எனக்கு இன்னொரு மருமக மூலமா ஒரு குழந்தை வேணும். சரி அப்ப அம்பாலிகா அந்த பெண்ணிட்ட போகும்போது அவங்க என்ன பண்ணாங்க, கண்களையும் மூடிக்கொள்ளவில்லை. ஆனா அவங்களுக்கு வந்து இஷ்டம் இல்லை, விருப்பமே இல்லை. நான் போய் வியாசரை திருப்திப்படுத்தி குழந்தை பெற்றுக் கொள்வதா, விருப்பமே இல்லை. அப்படி விருப்பம் இல்லாமல் பிறந்த குழந்தையா இருந்தனால அந்த பாண்டு ரோகத்தோட பிறந்தார், ஒரு வியாதி உள்ள குழந்தையாக பிறந்தார். இப்ப சத்தியவதிக்கு ரெண்டும் திருப்தி இல்லை. ஒரு பேர குழந்தை குருடனா பிறக்கும், இன்னொரு பேர குழந்தை ரோகம் உள்ளவனா ரோகியா பிறக்கும். என்னதான் செய்யறது, சரி இனி ஒரு குழந்தை கூட வேணும். அப்ப இந்த ரெண்டு மருமக என்ன பண்ணாங்க, அவங்க போகாம வேலைக்காரி அமுச்சு வச்சிட்டாங்க. போய் போய் இந்த வயதான ஒரு ரிஷி, ஒரு முனிவர் ஜடா முடியெல்லாம் வச்சு அவரை போய் நாங்கள் சேவை செய்வதா அப்படின்னா என்ன பண்ணிட்டாங்க, வேலைக்காரி அமுச்சு விட்டாங்க. அந்த வேலைக்காரி என்ன பண்ணாங்க, வியாசருடைய மகிமை அறிந்து இவர் ஒரு ஆகச்சிறந்த ஒரு பண்டிதர், அவருக்கு சேவை செய்வது நாம் செய்த பாக்கியம் அப்படின்னு ரொம்ப அழகா அந்த வேலைக்காரி வந்து வியாசருக்கு சேவை செய்ய அவங்களுக்கு பிறந்த குழந்தை தான் வந்து விதுர மகாத்மா. அப்போ பிறப்பால் ஒரு சூத்ராணியின் மகன், ஒரு சூத்ராணிக்கு மகளாக ஒரு பணிப்பெண்ணுக்கு மகனாக பிறந்தாலும் விதுரர் மகாத்மா. ஏன்னா அவர் அவ்வளவு தெய்வீகமான குணம் நிரம்ப பெற்றவர். இப்ப என்னாச்சு, திருதராஷ்டிரருக்கு வந்து கண் பார்வை இல்லை, அதனால ராஜ்யத்துல அவர் உட்கார முடியாது, பாண்டுவை தூக்கி உட்கார வச்சிட்டார். பாண்டு வந்து ராஜ்யத்துல உட்கார்ந்து இருந்த திருதராஷ்டிரருக்கு பெரும் வேதனை. நான் அமர வேண்டிய இடத்தில் பாண்டு அமர்ந்து விட்டாரே, நான் அமர வேண்டிய இடத்தில் பாண்டு அமர்ந்து, ஒரு நாளும் ஏங்கி பொறாமை தவிக்கிறார். எப்படியாவது ராஜ்யத்தை நான் பறிக்க வேண்டும். அப்புறம் ஒரு பெரிய ஸ்டோரி, இதுல பெரிய கதை.
பாண்டு ஒரு சமயம் இறந்து போயிடுவாரு. அதுக்கப்புறம் வேற வழி இல்லாம திருதராஷ்டிர வந்து உட்கார வச்சிட்டாங்க. பாண்டு இறந்ததுக்கு அப்புறம் அஸ்தினாபுரத்துக்கு ராஜா வேணும், குருடனா இருந்தாலும் பரவாயில்லன்னு தூக்கி இவரை தூக்கி உட்கார வச்சிட்டாங்க. அன்று முதல் திருதராஷ்டிரனுக்கு அந்த ராஜ்யத்தின் மேல் அவ்வளவு பற்றுதல். இந்த உலகத்துக்கே நான் சக்கரவர்த்தி, நான் கண்ட கனவு இந்த ரத்ன சிம்மாசனம், இந்த ராஜ சிம்மாசனத்தில் அமர வேண்டும், அந்த குரு வம்சத்து கிரீடம் என் தலையை அலங்கரிக்க வேண்டும், இதையெல்லாம் நான் அனுபவிக்க வேண்டும், இந்த இந்த பதவியை அனுபவிக்க வேண்டும், பெயர் அனுபவிக்க வேண்டும், புகழை அனுபவிக்க வேண்டும், இந்த உலகத்தை அனுபவிக்க வேண்டும், இதை ஆட்சி செய்ய வேண்டும், நான் பேரரசனாக திகழ வேண்டும் அப்படின்னு பௌதிகத்துல மூழ்கி போயிருக்கு. பௌதிகத்துல மூழ்கி போய் புலனின்பமை பிரதானம், பதவி மேல பற்றுதல், குடும்பத்தின் மேல பற்றுதல், தன் பிள்ளையின் மேல பற்றுதல், தனக்கு அப்புறம் தன் மகனே அந்த அரியாசனத்தில் அமர வேண்டும். நம்ம ஊர் அரசியல் தலைவர் மாதிரி, எனக்கு அப்புறம் என் பையன், அவனுக்கு அப்புறம் அவங்க போய் குடும்பம் குடும்பம் காலங்காலமா ஆட்சி பண்றாங்க இல்லையா? அது வந்து திருதராஷ்டிர காலத்துல இருந்தே இருக்கு. அது இன்னைக்குள்ள விதி விலக்கு இல்ல. திருதராஷ்டிர காலத்துல இருந்தே இருக்கு. சோ திருதராஷ்டிரிக்கு என்னன்னா, தனக்கு அப்புறம் தன் மகனை அனுபவிக்க வேண்டும். அதனால துரியோதனன் எவ்வளவு மோசமாக நடந்து கொண்டாலும் அதையெல்லாம் வந்து கண்டுகொள்ளாமல் அவனுடைய ஆசையை பூர்த்தி பண்ண வேண்டும், தன்னுடைய ஆசையை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும். துரியோதனா துரியோதனன் என்றால் கொடூரமான குணம் படைத்தவன், பொறாமை குணம் படைத்தவன். சோ இப்படி இந்த துரியோதனுடைய ஆசைக்கு, இவர் திருதராசுடைய பேராசை, துரியோதனுடைய வந்து பொறாமை, இதெல்லாம் தான் அவங்க அழிவுக்கு காரணம். என்ன ஆச்சு? விதுரர் வந்து எவ்வளோ, விதுரரை மாதிரி ஒரு சகோதரன் கிடைத்தது பெரும் பாக்கியம். இப்ப நமக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல பக்தர், ஒரு சாது, ஒரு தூய பக்தருடைய சங்கம் கிடைச்சதுன்னா அது பெரும் பாக்கியம். சோ திருதராஷ்டிரனுக்கு கிடைச்சது என்ன பெரும் பாக்கியம்? விதுரரை மாதிரி ஒரு சகோதரன். ஒவ்வொரு காலகட்டத்திலும் விதுரர் வந்து அறிவுரை சொல்லிக்கிட்டே இருக்காரு, திருதராஷ்டிரா இது சரியல்ல, இது தப்பு, இது தர்மம் அல்ல, இது அதர்மம், இது செய்யணும், இது செய்யக்கூடாது, படித்து படித்து சொல்லுகிறார். ஆனா திருதராஷ்டிரர் காதிலே வாங்கிக்கல. தன் மகன் மேல உள்ள குருட்டு பாஸ்தினாலும் இந்த அகக்கண் திறக்காது, அகக்கண் திறக்காம குருடனா, புறக்கண்ணும் குருடன், அகக்கண்ணும் குருடன் அந்த. அதனால திருதராஷ்டிரர் வந்து விதுரருடைய வார்த்தைகளை கேட்கவே இல்லை. விதுரர் எவ்வளவோ உபதேசம் பண்ணார், தன்னுடைய சகோதரன் எப்படியாவது தர்மத்தின் வழியில் நடக்கணும். நம்முடைய உண்மையான நண்பர், நம்முடைய உண்மையான நண்பரும் நலன் விரும்பி யாருன்னா நம் ஆத்மா மேல கரிசனம் காமிக்கிறவங்க. இந்த உடலுக்கு யார் வேணாலும் என்ன உதவி செய்யலாம். இப்ப பாருங்க, இந்த உலகத்துல இந்த உடலுக்கு சேவை பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க, சமூக சேவகர்கள். சிலருக்கு சாப்பாடு இல்லையா, உடனே போய் சாப்பாடு வாங்கி கொடுக்குறாங்க, அன்னதானம் பண்றாங்க, மருத்துவமனைகள் கட்டுறாங்க, அப்புறம் தங்குறதுக்கு விடுதிகள், சத்திரம் எல்லாம், ஆசிரமம் எல்லாம் கட்டி கொடுக்கு, நல்ல விஷயம் தான். ஆசிரமம் கட்டி கொடுக்குறாங்க, அனாதை ஆசிரமம் இருக்கு, அப்புறம் உணவு சாப்பாடு வாங்கி கொடுக்குறாங்க, இதெல்லாம் வந்து கரெக்ட் தான், தப்பே ஒண்ணும் இல்லை, நல்ல விஷயம் தான், நல்ல ரொம்ப நல்ல விஷயம். ஆனா இதெல்லாம் இந்த உடலோட முடிஞ்சு போயிடும். இப்ப பாருங்க, எனக்கு பசிக்குது, நீங்க சாப்பாடு கொடுத்தீங்க, இந்த வேலையோட முடிஞ்சது, எனக்கு அடுத்த வேலைக்கு திரும்பி பசி எடுக்கும். அப்ப இது தற்காலிகமானது. பசி என்று வந்தவருக்கு உணவு வழங்குவது தற்காலிகமானது. சரி, மருத்துவ உதவி பண்றது அதோட கொஞ்சம் உயர்ந்தது. சரி, உடம்பு சரியில்லை அப்படின்னு ஒரு மருத்துவ உதவி செய்யறாங்க, அந்த உயிரை காப்பாத்துறாங்க, நல்ல விஷயம். அதுக்கப்புறம் தங்கறது இடம் கொடுத்தாங்க, ரொம்ப பெரிய விஷயம். ஆனா இதையெல்லாம் காட்டிலும் உயர்ந்தது என்னன்னா, அந்த உடலில் இருக்கும் ஆத்மாவுக்கு கரிசனம் காமிக்கணும். இப்ப உதாரணத்துக்கு இங்க யார் இருக்காங்க? இங்க வந்து எல்லாம் மாதாஜியா இருக்காங்க. சரி, யாரோ ஒரு மாதாஜியே உதாரணத்துக்கு எடுத்துக்கோ. இங்க ரமாதேவி மாதாஜி இருக்காங்க. எனக்கு யாராவது வீடியோ ஆன் பண்ணி வச்சிருக்காங்களா? அவங்கள இங்க வந்து உமாதேவி மாதாஜி இருக்காங்க. அவங்கள பார்க்க முடியுது என்னால ஸ்கிரீன்ல. உமாதேவி மாதாஜி. உமாதேவி மாதாஜி வந்து ஒரு நாள் அஹ், ஸ்ரீரங்கத்துல போய் ரங்கநாத தரிசனம் பண்றதுக்கு போய் காவேரியில குளிக்க போனேன். காவேரியில குளிக்க போன உமாதேவி மாதாஜி வந்து தண்ணி வந்து இழுத்துட்டு போகுது. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. அப்ப என்ன பண்றாங்க, கரையில நின்றுகிட்டு இங்க ஒரு 4-5 பேர், ரமாதேவி மாதாஜி, அப்புறம் வந்து அனுராதா அனுராதா மாதாஜி, அப்புறம் அனுராதா ஜெயராமன் மாதாஜி, 2-3 பேர், ஆர்த்தி மாதாஜி, இவங்க எல்லாம் கரையில் நின்றுட்டு இந்த உமாதேவி மாதாஜிக்கு ரங்கநாதருடைய பிரசாதம் வாங்கி கொடுக்கலாமா, அவங்களுக்கு வந்து சேலை, ஸ்ரீரங்கத்துல போய் திருச்சியில போய் சாரதாஸ்ல சேலை வாங்கி கொடுக்கலாமா, இப்படி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா இதுல என்ன பண்ணாங்கன்னா, இவங்க எல்லாம் இப்படி பேசிட்டு இருக்கும்போது
இங்க வந்து அலமேலுன்னு ஒரு மாதாஜி இருக்காங்க. அவங்க டப்புன்னு தண்ணியில குதிச்சு அந்த மாதாஜி காப்பாத்திட்டாங்க. இது எது சிறந்தது? தண்ணியில மூழ்கி கொண்டிருக்கிற உமாதேவி மாதாஜியை உடனே காப்பாத்துறது புத்திசாலித்தனமா, கரையில நின்னுட்டு அவங்க வந்து ரங்கநாதருடைய பிரசாதம் வாங்கி கொடுக்கலாமா, சாரதாசுல போய் புடவை வாங்கி கொடுக்கலாமா அப்படின்னு நினைக்கிறது புத்திசாலித்தனமா? உடனே தண்ணீர் விழுந்து அவங்களை காப்பாத்தணும். அதான புத்திசாலித்தனம். அதே போலதான் இந்த உடலுக்கு என்ன சேவை செய்தாலும் உடலில் இருக்கும் ஆத்மாவை திருப்தி செய்ய முடியாது. இது எப்படின்னு பிரபுபா சொல்லுவாருன்னா, ஒரு பறவையை பிடிச்சி கூட்டுல அடைச்சிட்டு அந்த கூட்டை அலங்காரப்படுத்துறது. ஒரு பறவையை பிடிச்சி கூட்டுக்குள்ள வச்சுட்டு அந்த கூட்டுக்கு மேல வந்து அழகழகா ஜுவல்ஸ் ஒட்டுறது, அந்த கோல்டு கலர்ல பெயிண்ட் அடிக்கிறது, இல்ல தங்கத்திலே கூடு வைக்கிறது, என்ன பண்ணாலும் கூட்டுக்குள்ள இருக்கிற குருவி சந்தோஷமா இருக்காது. கூட்டை விட்டு திறந்து விடணும். அதே போலதான் தண்ணியில் இருக்கிற மீனை வெளியே எடுத்துட்டு அதுக்கு உணவு கொடுக்கறது. தண்ணியில் இருக்கிற மீனை வெளியெடுத்து உணவு கொடுத்தா அதை திருப்திப்படுத்த முடியாது. தண்ணிக்குள்ள விட்டு அது பாடி சந்தோஷமா இருக்கும். அதே போலதான் நம்முடைய இயல்பான நிலை என்னன்னா, நாம் இந்த உடல்ல இருந்து விடுபடணும். இந்த பௌதிக உடல்ல இருந்து விடுபட்டு நாம் ஆத்மீக உடல் எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்ம இந்த ஜட உடல் எடுத்துக்கிறோம் இல்லையா, நம்ம பிரச்சனைக்கெல்லாம் காரணம் இந்த உடம்பு எடுத்துக்கிட்டது தான். நம்முடைய எல்லா துன்பத்துக்கும், நமது எல்லா துன்பத்துக்கும் பிரச்சனைக்கும் என்ன காரணம்னா நம்ம இந்த உடம்பு எடுத்துக்கிட்டது தான். இந்த உடம்பு எடுத்ததுக்கு அப்புறம் நான் இந்த உடம்பு, நான் இந்த நாட்டை சேர்ந்தவன், இவன் எதிரி, இவன் நண்பன், இது பிடிக்கும், இது எல்லாம் இதனாலதான் வர்றது. அப்போ சாஸ்திரம் என்ன சொல்லுது? தர்ம அர்த்த காம மோக்ஷா, அறம் பொருள் இன்பம் வீடு. முதல்ல என் தர்மம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நான் பிராமணனா, நான் வியாபாரியா, நான் நிர்வாகியா, இல்ல நான் தொழிலாளியா, என்னுடைய என்னுடைய குணத்துக்கு ஏற்றாற் போல தொழில். அதுக்கப்புறம் நான் வந்து குடும்பஸ்தனா, நான் சன்னியாசியா, நான் பிரம்மச்சாரியா, அதுக்கான செயல். இப்படி அவங்க தர்மம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி செயல்படுவது. அப்புறம் பொருளாதார முன்னேற்றம். அருள் எல்லாருக்கும் அவ்வுலகம் இல்லை, பொருள் எல்லாருக்கும் இவ்வுலகம் இல்லை. அப்ப பொருளாதார முன்னேற்றம் தேவைப்படுதா? அதுக்கப்புறம் இன்பம், ஒரு கணவன் மனைவி, ஒரு ஆண் பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிட்டு குழந்தைகள் எல்லாம் பெற்றுக்கலாம். சரி, ஓகே. அதுக்கப்புறம் இறுதியில மோட்சம். ஆனா பாருங்க, பெரும்பாலும் மக்கள் வந்து காமத்திலே மூழ்கி போயிட்டாங்க. தர்ம அர்த்த காம மோட்சத்தை பத்தி இங்க யாருக்குமே தெரியும். மோட்சம்னா என்னன்னு பள்ளிக்கூட பாடத்திலயும் கிடையாது, காலேஜ்லயும் கிடையாது. வீட்டுல யாரு மோட்சத்தை பத்தி இன்னைக்கு பேசுறா? இன்னைக்கு மோட்சத்தை பத்தி யாருமே பேசுறது இல்ல. எல்லாரும் நல்லா படிச்சியா, சம்பாரிச்சியா, வீடு கட்டினியா, கல்யாணம் பண்ணியா, குழந்தை குட்டி பத்திட்டியா, எல்லாம் அனுபவிச்சியா, செத்து போயிரு, அவ்வளவுதான். இன்னைக்கு பெரும்பாலும் மோட்சத்தை பத்தி யார் பேசுறாங்க? சாதுக்கள் மட்டும்தான் பேசுவாங்க. இது ஸ்கூல்லயோ காலேஜ்லயோ இதெல்லாம் பேசினா சண்டை வேற ஆயிடுது இப்போ. சர்ச்சையெல்லாம் பண்ணிடுறாங்க. அதனால ஸ்கூல்லயும் காலேஜ்லயும் போய் மோட்சத்தை பத்தி எல்லாம் பேசவும் முடியல. ஏன்னா அரசாங்கம் அந்த மாதிரி ஆயிப்போச்சு. மக்களும் அப்படிதான் இருக்கிறாங்க. ஏன்னா மக்கள் தேர்ந்தெடுத்த அரசாங்கம் தானே. சரி, அது வேற விஷயம். அப்ப என்னாச்சு? தர்ம அர்த்த காமா இது மூணுக்குள்ளேயே வளர்ந்துட்டு இருக்கிற மோட்சம். மோட்சத்தை பத்தி சிந்தனை எப்ப வரும்? ஒரு ஆன்மீக பக்தர், ஒரு ஆன்மீகவாதி அல்லது ஒரு சாது, ஒரு கிருஷ்ண பக்தருடைய சங்கத்துல வரும்போதுதான் மோட்சத்தை பத்தி என்ன வரும். இப்ப என்னாச்சு? திருதராஷ்டிரர் வந்து இந்த உலக வாழ்க்கையில மூழ்கி போயிட்டார். என்ன பண்ணாரு? அவர் வந்து குடும்ப வாழ்க்கையில ஊறி போய் தன் மகன் மேல உள்ள குருட்டு பாசத்தினால அந்த துரியோதனன் இருக்காரே, தன் சிற்றப்பா என்று கூட பார்க்காம விதுரரை வந்து கொடூரமான வார்த்தைகளால பேசிட்டார். தன் சித்தப்பான்னு கூட பார்க்காம மரியாதை கொடுக்காம இந்த விதுரர் வந்து ரொம்ப கேவலமா, விதுரர் வந்து ரொம்ப கேவலமா மோசமான வார்த்தைகள்லாம் பேசி அவரை வந்து வார்த்தைகளால் புண்படுத்தி விட்டார். விதுரர் பார்த்தாரு, இந்த மாதிரிலாம் பேச்சை வாங்கிட்டு இந்த ராஜ்யத்துல வேலை பார்க்கணுமா, மந்திரியா இருக்கணுமா? எனக்கு இந்த மந்திரி பதவி வேண்டாம். நான் சொல்றேன், நீங்க தர்மத்தின் படி நடங்கன்னு கேட்க மாட்டேங்கிறீங்க. அதர்மத்தின் பக்கம்தான் போவேங்கிறீங்க. இந்த மகாபாரத யுத்தம் தேவையே இல்லை, கேட்க மாட்டேங்கிறீங்க. என்னத்தையோ பண்ணுங்க அப்படின்னு தன்னுடைய பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு அவரு துறவரம் போயிட்டார். அதாவது யாத்திரை போயிட்டார் அவர். விதுரர் விதுரர் என்ன பண்ணாரு? தீர்த்த யாத்திரை போயிட்டார். அதாவது அவருக்கு ரொம்ப நாளா இந்த வேலை எப்படா துறக்கிறதுன்னு இருந்தது. நான் பல்வேறு புனித ஸ்தலங்களுக்கு யாத்திரை போகணும், பகவான் லீலை செய்த இடங்கள்லாம் பார்க்கணும், இந்த உத்தியோகத்தை விட்டு போக முடியல. இதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு வந்துருச்சு. இவங்க எல்லாம் இப்படி பேசுறாங்களே, இந்த உத்தியோகம் நமக்கு தேவையா அப்படின்னு தூக்கி போட்டுட்டு அவர் தீர்த்த யாத்திரை போயிட்டார். அவர் தீர்த்த யாத்திரை போயிட்டு வர்றதுக்குள்ள இங்க பெரும் மகாபாரத யுத்தம் நடந்து கௌரவர்கள் விதுரர் சொன்ன மாதிரியே அந்த குருவம்சமே அழிந்து விட்டது. திருதராஷ்டிரர் தன் 100 மகன்களையும் இழந்து விட்டார். திருதராஷ்டிரர் தன் 100 மகன்களையும் இழந்து பெரும் வேதனைக்கு ஆளாகி
கடைசியில யுதிஷ்டிர மகாராஜா அரியாசனத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு அவருடைய நிழல்ல தங்கியிருக்கார். இப்போ விதுரர் திரும்ப வந்தாரு. எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். விதுரரை மாதிரி ஒரு பக்தருடைய சங்கம் யாரு கிடைக்கும்? விதுரருடைய தெய்வீகமான குணம் என்னன்னா, அவர் பதவியை தான் துறந்தார். ஆனா திருதராஷ்டிரமில கருணை காமிக்கிறது அவர் கைவிடவே இல்லை. தன் சகோதரனுக்கு நான் உண்மையான கருணை காட்ட வேண்டுமானால் அவனை ஆத்மாவை நான் விடுவிக்க வேண்டும். இந்த ஆன்மா அறியாமையில இந்த ஜட உலக வாழ்க்கையில மூழ்கி போயிருக்க, இந்த ஆத்மாவை எப்படியாவது விடுவிக்கணும்னு விதுரர் திரும்ப வந்தாரு. திருதராஷ்டிரர் பார்த்து உட்காந்து பார்த்துட்டு இருந்தா, அவர் பாண்டவருடைய நிழல்ல வாழ்ந்துகிட்டு இருக்கார். இந்த தடவை தான் விதுரர் ரொம்ப ஸ்ட்ராங்கா வலுவான வார்த்தைகளால பேசினார். ஒரு சாதுவோடைய வார்த்தை அப்படிதான் இருக்கும், இதயத்துக்குள்ள போய் துளைக்கும். அப்படியே விதுரர் சொன்னாரு, திருதராஷ்டிரா, நீ எந்த பாண்டவர்களை கொல்லணும்னு நினைச்சியோ, எந்த பீமனை நீ கொல்லணும்னு நினைச்சியோ, அவங்க சாப்பிட்ட மீத உண்ட சாப்பிட்ட எச்ச சாப்பாட்டை சாப்பிட்டு நீ வாழ்ந்துட்டு இருக்கிறியே, உனக்கு வெக்கமா இல்லையா? இந்த வாழ்க்கை உனக்கு தேவைதானா? அப்படிலாம் கேட்க போய்தான் திருதராஷ்டிரனுடைய அகக்கண்ணிப்ப திறந்தது. அப்ப விதுரர் மாதிரி ஒரு மகாத்மாவுடைய சங்கத்துல வரும்போதுதான் திருதராஷ்டிரர் மாதிரி உள்ள துராத்மா, மகாத்மா துராத்மா ரெண்டு. துராத்மா என்றால் தன் வாழ்க்கையின் குறிக்கோளை அறியாம விலங்கு போல வாழ்ந்துட்டு இருப்பவர். மகாத்மா என்றால் தன் வாழ்க்கையின் குறிக்கோளை அறிந்தவர். விதுரருக்கு நன்றாக தெரியும், கிருஷ்ண பரமாத்மா அவர் முழுமுதற் கடவுள், அவருக்கு சேவனம் செய்ய வேண்டும். இந்த மனித வாழ்க்கை அவரை அடைவதற்கு தான். மனித வாழ்க்கையின் ஒரே குறிக்கோள் பகவான் கிருஷ்ணரை அடைவதுதான் அப்படின்னு விதுரருக்கு நன்றாக தெரியும். இது திருதராஷ்டிரால புரிஞ்சுக்க முடியல. காரணம் அவருக்கு பௌதிக பற்றுதல், உலக விஷயங்கள்ல பற்றுதல், அதுல குழப்பம், புலன்பு விஷயங்கள்ல நாட்டம். இப்போ இந்த யுதிஷ்டர் என்ன நல்லா பாத்துக்கிறாரு, எனக்கு ஒரு குறையும் இல்ல, என் 100 பசங்க இறந்து போனாலும் யுதிஷ்டர் என்ன நல்லா பாத்துக்கிறாரு, எனக்கு வேலை வேலை சாப்பாடு கொடுத்துட்றாரு அப்படின்னு சந்தோஷமா கம்ஃபர்டபுளா உட்காந்துக்கிட்டாரு, சொகுசா உட்காந்துக்கிட்டாரு. ஆனா விதுரர் சொல்றாரு, இது சரியில்லை, இந்த வாழ்க்கை உனக்கு அவசியம் இல்லை. நீ வனரப்பிரஸ்த போக வேண்டிய வாழ்க்கை, உன் வயது ஆகிவிட்டது, இனி இல்லற வாழ்க்கையில ஓய்வு பெறாம உன் காலத்தை வீணடித்துக் கொண்டிருக்கிறாயேன்னு சொல்லி விதுரர் ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசினார். இந்த வார்த்தையெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் தான் திருதராஷ்டிரனுடைய மனதுல பதியுது. அப்பதான் அந்த அகக்கண் திறக்குது. அப்ப திருதராஷ்டிரன் இதெல்லாம் யோசிச்சு பாக்குறார், விதுரர் சொல்றது எவ்வளவு உண்மை. நான் எவ்வளவு முயற்சி பண்ணேன், இந்த ராஜ்யத்தை தக்க வைக்கணும், எனக்கு அப்புறம் என் பையன் ஆளணும், நான் என்ன திட்டம் போட்டாலும் காலம் ஒரு செகண்ட்ல எல்லாத்தையும் முடிச்சிருச்சே. இந்த நித்தியமான காலம் எவ்வளவு வலுவானது, காலம் எவ்வளவு சக்தி வாய்ந்தது. இது தெரியாம நான் என் வாழ்க்கையை வீணடிச்சிட்டேன், இனியாவது விதுரர் சொல்றதை கேட்கணும் அப்படின்னு சொல்லி தன் அறிவை அப்பதான் பயன்படுத்துற. இவ்வளவு நாள் மழுங்கி போன புத்திய திருதராஷ்டிரனுக்கு அப்பதான் உரைக்குது. விதுரரை மாதிரி ஒரு பக்தர் ஒரு வாழ்க்கையில குறுக்க வந்தார். விதுரர் மாதிரி ஒரு தூய பக்தருடைய சங்கம் கிடைச்சதுனால திருதராஷ்டிரர் அன்றுதான் உணர ஆரம்பித்தார். அப்ப என்ன பண்ணாரு, உடனே தன் குடும்ப பற்றை துறந்து திருதராஷ்டிரர் காட்டுக்கு போக தயாராகிறார். அதான் இந்த ஸ்லோகம் சொல்லுது. அடுத்தது, பதிம் பிரயாந்தம் சுபலஸ்ய புத்ரி பதிப்ரதா சானுகா அனுஜ காமசாத்வி ஹிமாலயம் ஞாஸ்த தண்ட பிரகர்ஷம் மனஸ்வினாம் இவ சத் சம்பிரஹார. கந்தகர் அல்லது காந்தார் தேசத்து சுபலராஜனின் மகளும் சிறந்த குணவதியும் பதிவிரதையுமான காந்தாரி தம் கணவர் இமயமலையை நோக்கி செல்வதைக் கண்டு அவரை பின்தொடர்ந்தால், வீரர்களுக்கு சூரர்களான எதிரிகளின் சாட்டையடி எப்படி மகிழ்ச்சி அளிக்குமோ அப்படி துறவு வாழ்வை ஏற்றவர்களுக்கு இமாலயம் மகிழ்ச்சி அளிக்கிறது. அந்த காலத்திலாம் பாத்தீங்கன்னா குடும்ப பொறுப்பை முடிச்சுட்டு, அதாவது பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு 50 வயசுக்கு மேல ஆயிடுச்சா, அப்படியே மெல்ல மெல்ல காசி எல்லாம் போக ஆரம்பிச்சிருவாங்க. காசி போறேன்னு சொல்லுவாங்க, காசிக்கு போனா திரும்ப வரமாட்டாங்க. அப்பெல்லாம் நடந்து போவாங்க, இல்லாட்டி ஏதாவது வாகனத்துல போனாலும் திரும்பி வரமாட்டாங்க. ஏன்னா அங்க போய் உடலை விட்டா கங்கை கரையில, கங்கை எங்க ஓடுதோ அந்த கங்கை கரையில உடலை விட்டா அவங்களுக்கு மறுபிறப்பு கிடையாது. காசி, ரிஷிகேஷ், ஹரித்வார், பத்ரிநாத், இந்த மாதிரி புனித ஸ்தலங்கள், அங்க போய் அப்படியே இறைவனுடைய நினைவுல ஸ்மரணத்திலிருந்து அப்படியே இந்த உடலை விட்டு, அதான் மோட்சத்துக்கான வழி, வடக்கு நோக்கி செல்வது. இன்னைக்கு கூட நிறைய பேர் போவாங்க, டூர் மாதிரி போயிட்டு போயிட்டு வந்துருவாங்க. நான் காசிக்கு போனேன், கங்கைக்கு போனேன். ஆனா அதனுடைய நோக்கம் என்னன்னா,
அங்க போய் உடலை விட்டா மறுபிறவி கிடையாது. அவ்வளவு புனிதமான ஸ்தலம். அஹ் அப்ப என்ன பண்ணாங்க? திருதராசர் வந்து இந்த மாதிரி இல்லற வாழ்க்கையை துறக்கிறாருன்னு தெரிஞ்ச உடனே, எப்படி நம் நிழல் நம்மளை தொடருதோ, நம்ம நடந்து போகும்போது நம்ம நிழல் நம்ம பின்னாடி வருது இல்லையா, அந்த மாதிரி தன் கணவனையும் பின்தொடர்ந்தால் காந்தாரி. காந்தாரி என்று சொன்னாலே அது பதிவிரதை, சாஸ்டிட்டி, பதிவிரதையோட சக்தி. பதிவிரத தன்மையோட சக்தி என்னன்னு மகாபாரதம் சொல்லுது. பெண்களுக்கு கற்பு, அப்ப ஆண்களுக்கு ஒண்ணும் இல்லையா? ஆண்களுக்கு தர்மம். ஆண் என்றால் தர்மம், பெண் என்றால் கற்பு. ஆண்கள் ஒருபோதும் தர்மத்தை விட்டு விலகக்கூடாது. எப்படி ஸ்ரீராமன் தர்மம் என்ற ஒரே காரணத்துக்காக தன் மனைவியை காட்டுக்கு அமிச்சாரு, அவரும் காட்டுக்கு போனாரு, ராஜ்யத்தை தோறது, எல்லாம் தர்மத்தின் படி நிக்கணுங்கிறது. ஒரே மனைவிதான் வாழ்நாள் முழுதும் ஏகபத்னி விரதம். ஆனா சத்திரியர்கள் நிறைய கல்யாணம் பண்ணலாம்னு சாஸ்திரத்துல இருக்கு. நீங்க தசரதர் கூட பாத்தீங்கன்னா நிறைய மனைவி இருந்தாங்க, வசுதேவருக்கு நிறைய மனைவி இருந்தாங்க, கிருஷ்ணருக்கு நிறைய மனைவி இருந்தாங்க. ஆனா ராமச்சந்திர பிரபு ஒரே மனைவி, ஏகபத்னி விரதன், ஒரே மனைவிதான். தர்மம் என்ற ஒரே நோக்கம், தர்மத்தை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னுங்கிற உதாரண புருஷோத்தமனா வாழ்ந்தவர் ராமர். அப்போ அப்ப கணவன் அல்லது ஆண்மகன் என்றால் ராமர் உதாரணம், தர்மத்துமே சொரூபமானவர். பதிவிரதை என்றால் சீதாதேவி. ம், அதே போல காந்தாரி. பாருங்க, தன் கணவனுக்கு கண் இல்லைன்னு சொல்லி வாழ்நாள் முழுவதும் கண்ணை கட்டி வாழ்ந்தாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு பெண்களை பார்க்க முடியுமா? முதல்ல கண் இல்லாத ஒருத்தரை கல்யாணம் பண்ண தயாரா இருக்கிறாங்களா? ஓ, நான் கல்யாணம் பண்ணி அந்த பையன் எந்த கம்பெனில ஒர்க் பண்றாரு, எவ்வளவு சம்பாதிக்கிறாரு, அவர் தனியா வீடு வச்சிருக்கிறாரா, கார் வச்சிருக்கிறாங்களா? முதல்ல அப்பா அம்மா கூட இருக்க கூடாது, இந்த மாதிரி கண்டிஷன். இன்னைக்கு பெண்கள் வந்து பயங்கர கண்டிஷன் வர்றாங்க. அவர் தனியா ஒர்க் பண்ணணும், அவர் வந்து நிறைய சம்பாதிக்கணும், நிறைய நகையெல்லாம் போடணும், அவங்க விருப்பப்படி நடந்துக்கணும், அப்புறம் வந்து அப்பா அம்மா எல்லாம் கூட இருக்கக்கூடாது. சரி, அவரும் அந்த ஆண் மகனும் இப்படி நிறைய இன்னைக்கு கல்யாணங்கிறது கண்டிஷன் பேர்ல தான் நடக்குது. அந்த கண்டிஷன்ல டிஸ்அக்ரிமெண்ட் ஆகும்போது டைவர்ஸ். ஒரு ஒப்பந்தம் தான் இன்னைக்கு திருமணம் எல்லாம், வெறும் ஒப்பந்தம் தான். ஒப்பந்தத்துல கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, அதுல ஏதாவது கருத்து வேறுபடும் உடனே விவாகரத்து பண்ணிக்கிறாங்க. இது வேதகால வாழ்க்கை அல்ல. தமிழ்ல சொல்லுவாங்க, கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் என்று வாழ்ந்தார்கள். அந்த மாதிரி தான் கணவரும் இருப்பார். கணவரும் தர்மத்தின்படி நடக்க வேண்டும், மனைவியும் கற்புடையவளா இருக்க வேண்டும். அதுதான் ஒரு நல்ல சிறந்த தம்பதிகளுக்கான உதாரணம். வள்ளுவன் வாசி என்று சொல்வார்கள், ஜெயதேவ் கோசாமி பத்மாவதி என்று சொல்வார்கள். இப்ப என்னாச்சு? காந்தாரி வந்து தன் கணவனுக்கு கண்ணிலன்னு வாழ்நாள் முழுதும் கண்ணை கட்டி வாழ்ந்தார். இப்போ அந்த கணவர் வீட்டை விட்டு வெளியேறுகிறார், வனரப்பிரஸ்தம் எடுத்துக்கொள்றாரு, காந்தாரியும் உடன் செல்றாங்க. அதாவது நம்முடைய வேதகால வாழ்க்கையில 4 வகையான ஆசிரமம் உண்டு. ஆசிரமம் என்றால் பயிற்சி செய்யும் இடம், தங்கி பயிற்சி பண்றக்கூடிய இடம். பிரம்மச்சரிய ஆசிரமம், கிரகஸ்த ஆசிரமம், வனரப்பிரஸ்த ஆசிரமம், சந்நியாச ஆசிரமம். 25 வயது வரைக்கும் ஒரு குழந்தை, 5 வயசுல இருந்து 25 வயசு வரைக்கும் பிரம்மச்சரிய ஆசிரமம். குருகுலத்துல போய் ஆன்மீக குருட்டு பாதம் பாடம் கத்துக்கிட்டு, மனதை கட்டுப்படுத்தி, புலன்களை கட்டுப்படுத்தி, அது ராஜாவுடைய பயனா இருந்தாலும் சரி, ராஜாவுடைய பயனா இருந்தாலும் குருகுலத்துல போய் படிக்கணும், எளிமையா வாழணும், பிக்ஷை எடுத்து வாழணும். அதுக்கப்புறம் ராஜ்யம் அவர் கையில கொடுக்கும் போது அவன் ராஜ ரிஷியாக இருப்பான். அப்படித்தான் வேத காலத்துல மன்னர்களா இருந்தாங்க. அதுக்கப்புறம் இல்லற வாழ்க்கை. அப்புறம் 45 வயசு 50 வயசு ஆனோடனே அப்படியே மெல்ல மெல்ல இல்லற வாழ்க்கையை தொடர்ந்து துறவரம் வனரப்பிரஸ்தம் ஏற்று காட்டுல போய் வாழ்றது. இப்ப காடெல்லாம் போச்சு, எல்லாம் கிரஷரை வச்சு எல்லாம் உடைச்சிட்டாங்க மலையில. அப்ப எங்க போறது? விருந்தாவனத்துக்கு தான் போகணும். வேற எங்க வனம்னாலே பிரபுபாதர் விருந்தாவனம் தான் சொல்லுவார். பிருந்தாவனத்தில் போன்ற புனித ஸ்தலங்கள்ல போய் பகவானுடைய லீலைகளை கேட்பது, பாடுவது, அப்படியே மெல்ல 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 நம்முடைய உணர்வை கிருஷ்ண உணர்வாக மாற்ற வேண்டும், கிருஷ்ணருடைய சிந்தனையில. அப்புறம் அந்தே நாராயண ஸ்மிருதி, மரண காலத்துல பகவானை நினைக்கணும். அப்பதான் பகவான்கிட்ட போக முடியும். அதுதான் மோட்சத்துக்கான வழி. அப்ப என்னாச்சு? வனரப்பிரஸ்த வாழ்க்கை. 50 வயசுக்கு மேல இந்த குடும்ப தலைவர் மனைவி பிரிந்து துறவரம் சன்னியாசம் ஏற்றுக்கொள்ளும். இதுதான் வர்ணாசிரம சிஸ்டம். தர்ம அர்த்த காம மோக்ஷா, இறுதியில மோட்சத்துக்கு போகணும். அப்போ காந்தாரி ஆகச்சிறந்த பதிவிரதையா இருந்ததுனால தன் கணவர் வந்து காட்டுக்கு போறார் தெரிஞ்ச உடனே அவங்க நிழல் போல பின்தொடர்றாங்க. எப்படி ராமர் வந்து அயோத்தியா விட்டு போனாரோ, சீதாதேவி பின்னாடியே போனார். சீதை ஒண்ணும் காட்டுக்கு போகணும்னு வரம் கிடையாது, ராமர் தான் காட்டுக்கு போகணும்னு சொல்லுச்சு. ஆனா ராமன் எங்க இருக்கிறாரோ அதான் அயோத்தியா, என் பிரபு ராமர் எங்க இருக்கிறாரோ அதுதான் எனக்கு அயோத்தியா என்று சீதையும் பின்தொடர்கிறார்.
அந்த மாதிரி காந்தாரி முதல் ஆகச் சிறந்த ஒரு பதிவிரதை. கணவர் வீட்டை விட்டு வெளியே இருக்காரு, மனைவியும் அவங்க நிழல் தொடர்ந்து பின் போறாங்க. 31வது பதம். அஜாத சத்ரு கிருத மைத்ரோ ஹுதாக்னீர் விப்ரானத்வாதிலகோ பூமிருக்மைஹி கிரகம் பிரவிஷ்டோ குருவந்தனாய ந சாபயஸ்பிதரோ சோபலீம் ச. இப்ப என்னாச்சு? எதிரியே இல்லாத யுதிஷ்டிர மகாராஜா சூரிய தேவனை வணங்கி பிராமணர்களுக்கு தானியங்கள், பசுக்கள், நிலம் மற்றும் தங்கம் ஆகியவற்றை அளித்து அவர்களை வணங்கி சந்தியாவந்தனத்தையும் செய்த பிறகு அக்னிஹோத்திரத்தையும் முடித்து வயது முதிர்ந்தவர்களை வணங்குவதற்காக அரண்மனைக்குள் பிரவேசித்தார். ஆனால் அவரது மூத்த இளைய தந்தையர்களையும் சுபலராஜனின் மகளான அவரது பெரியம்மாவையும் அங்கு காணவில்லை. பாருங்க, இதுல இன்னொரு அழகான குணம் இந்த அத்தியாயத்துல. ஒரு வைஷ்ணவருடைய குணம் என்னன்னு சொல்லி, ஒரு கிருஷ்ண பக்தர் எப்படி இருப்பாரு. யுதிஷ்டிர மகாராஜா யாரையுமே எதிரியா நினைக்கல. பாருங்க, யுதிஷ்டிர மகாராஜா மட்டும் திருதராஷ்டிர தன் எதிரியா நினைச்சிருந்தாரு, அவர் என்ன பண்ணிருப்பாரு? கௌரவர்கள் 100 பேரை கொன்னுட்டு ராஜ்யம் கிடைச்சதுமே அவரை நாட்டை விட்டு நாடு கடத்தி இருக்க மாட்டாரு. இல்ல பாதாள சிறையில போட்டிருப்பாரு. இந்த பெரியப்பா தான் எல்லாத்துக்கும் காரணம். இந்த பெரியப்பானாலதான் மகாபாரத யுத்தம் நடந்தது. இவர்தான் துரியோதனுடைய ஆசைகளுக்கெல்லாம் சம்மதம் தெரிவிச்சாரு. இவர்தான் திரௌபதி அவமானப்படுத்தும் போது பேசாம உட்கார்ந்து இருந்தாரு. அதனால இவர் தண்டிக்கப்பட வேண்டியவர் அப்படின்னு அவருக்கு கடுமையான தண்டனை கொடுத்திருப்பார். யாரு? நம்ம அந்த இடத்துல இருந்தா யுதிஷ்டிர மகாராஜரை எடுத்துட்டு நம்மள அந்த இடத்துல வச்சு பார்த்தோம்னா, ஒரு இந்த காலத்துல சின்னதா ஒரு தவறு செஞ்சுட்டாலும் நம்மளால பொறுத்துக்க முடியாது. என் பெரியப்பா என்னை ஏமாத்திட்டாரு, என்ன சித்தப்பா என்னை ஏமாத்திட்டாருன்னு ஊர் ஊரா போய் சொல்லுவோம். ஆனா இங்க உயிருக்கே கொல்றதுக்கான திட்டம் எல்லாம் போட்டாங்க. 6 விதமான அக்கிரமம் செய்தார்கள் பாண்டவருக்கு எதிராக. அதெல்லாம் லிஸ்ட் போட்டிருக்காங்க குந்தி தேவி. அந்த முதல் ஸ்கந்தம் 8ஆம் அத்தியாயத்துல குந்தி மகாராணி பிரார்த்தனையில வரும். குந்தி மகாராணி சொல்றாங்க 6 விதமான அநீதிகள் நடந்தது. விஷயான் மகாக்னி புருஷாத தர்ஷனாத் அசத் சபாய வனவாச கிருஷ்ணதக. குழந்தையிலேயே விஷம் வச்சு கொல்ல பார்த்தாங்க. அப்புறம் நெருப்பு மாளிகையில போய் அக்னியில நெருப்புலயே ஒரு அரக்கு மாளிகை கட்டி அதுல தீ வச்சு கொளுத்த பார்த்தாங்க, தீய வச்சு விட்டாங்க. விஷயான் மகாக்னி புருஷாத, ரொம்ப மோசமான நபர்களோட எல்லாம் சண்டை போட வேண்டியது, அசுரன் கூட எல்லாம் சண்டை போட்டு வாழ வேண்டி இருந்தது. உண்மை இல்லாத சபை. பெண் ஒரு பெண் என்றும் பாராமல் திரௌபதி சபையில் இழுத்து அவமானம் செய்தார்கள். அசத் சபா. காட்டுக்கெல்லாம் போய் கடினமா கஷ்டப்பட வேண்டி இருந்தது. இந்த எல்லாம் பண்ணது திருதராஷ்டிர தான் காரணம். நம்ம அப்படிதான் நினைப்போம், இந்த பெரியப்பா தானே காரணம். ஆனா யுதிஷ்டிர மகாராஜ் என்ன நினைக்கிறாரு? என் பெரியப்பா என்ன சின்ன வயசுல எப்படி எல்லாம் பாத்துக்கிட்டாங்க, எங்க அப்பா இல்லாத சமயத்துல என் பெரியப்பாவும் பெரியம்மாவும் தான் என்ன பாத்துக்கிட்டாங்க. இப்ப அவங்க என்கிட்ட சொல்லாம போயிட்டாங்களே, அப்ப நான் தான் காரணம். அவங்கள சரியா கவனிச்சுக்கல. அடுத்த ஸ்லோகத்துல அதான் சொல்றாரு. தத்ர சஞ்சயமாசீனம் பிரபச்சோத்விக்ன மானசக காவல் கணே கனஸ்தாதோ விருத்தோ ஹீனச்ச நேத்ரயோ. யுதிஷ்ட மகாராஜா அங்கு அமர்ந்திருந்த சஞ்சயனை நோக்கி திரும்ப திரும்ப கவலையுடன் வினவினார். ஓ சஞ்சயா, வயது முதிர்ந்தவரும் குருடனுமான நம் பெரியப்பா எங்கே? ஏன் சஞ்சயன்ட்ட கேட்கிறாரு? சஞ்சயன் தான் திருதராஷ்டிரனுடைய செக்ரட்டரி, அவருடைய பர்சனல் செக்ரட்டரி, அவர் காரியதரிசி. அதனால சஞ்சயனுக்கு ஒருவேளை தெரிஞ்சிருக்கலாமோ, என் பெரியப்பா பெரியம்மா சித்தப்பா 3 பேர் வீட்டை விட்டு போயிட்டாங்க, இந்த செய்தி சஞ்சயனுக்கு தெரிஞ்சிருக்கலாமோ அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்கிறார். சரி, இன்னும் ரொம்ப அழகான குணமெல்லாம் வரும் யுதிஷ்டிர மகாராஜ். அம்பாச்சகத புத்திரார்த்தா பித்ருவ்யக்வகத சுகிருத் அபிமை அக்ருத பிராஜ்யேகத பந்து சபால்யா ஆசம் சமான சமலம் கங்காயாம் துக்கிதோ அபதத். பாருங்க, யுதிஷ்டிர மகாராஜ் என்ன நினைக்கிறாரு. இருங்க, நான் மறைச்சுக்கிறேன். உங்களுக்கு பின்னாடி ஒரு அழகான போட்டோ. ஆஹ் திருதரா யுதிஷ்டிரர் போய் விதுரட்ட சாரி சஞ்சயன்ட்ட சொல்றார். என் நலனில் அக்கறை கொண்டிருந்த சிற்றப்பா விதுரரும் மகன்களின் மரணத்தால் பெரும் துன்பத்திற்கு உள்ளாகியிருந்த பெரியம்மா காந்தாரியும் எங்கே? என் பெரியப்பாவான திருதராஷ்டிரர் அவரது எல்லா மகன்களும் பேரன்களும் மரணம் அடைந்ததால் அதிக வருத்தத்துக்கு உள்ளாகியிருந்தார். நான் மனதிற்கு பிடிக்காதவன் ஆகிவிட்டேன் என்பதில் சந்தேகமில்லை. எனவே என் குற்றங்களை பெரிதாக எடுத்துக்கொண்டு மனைவியுடன் அவரும் கங்கையில் மூழ்கி விட்டாரோ, எங்காவது கங்கையில போய் தற்கொலை பண்ணிக்கிட்டாரோ, நான் அவங்கள ஒழுங்கா பாத்துக்கலன்னு. ஆனா உண்மையில
தன் தந்தையான பாண்டுவிடத்தில் எவ்வளவு அன்பு செய்து அவர் இருந்தால் எப்படி கவனித்துக் கொள்வாரோ அதே போல சற்றும் எந்த ஒரு குறையும் வைக்காம யுதிஷ்டிர மகாராஜா தன்னுடைய பெரியப்பா பெரியம்மாவை பாத்துக்கிறாங்க. ஆனா பழிய தம்மேல போட்டுக்கிறார். நான் ஒழுங்கா கவனிக்கல, அதான் என்கிட்ட சொல்லாம வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க, ஏதோ கங்கையில போய் மூழ்கி இருப்பாங்களோ அப்படின்னு அவர் நினைக்கிறார். அப்புறம் மேலும் என்ன சொல்றாரு, பிதரி பரதே பாண்டோ சர்வானா சுகிருத சுஷூன் அரக்ஷதாம் வியவசதன பித்ரோவியோகதாவித. தந்தை பாண்டு இறந்த பொழுது நாங்கள் அனைவரும் சிறு குழந்தைகளாக இருந்தோம். அவ்விரு தந்தையரும் எல்லா துன்பத்திலிருந்தும் எங்களை பாதுகாத்தனர். அவர்கள் எப்பொழுதும் எங்கள் நலனில் அக்கறை கொண்டிருந்தனர். ஐயோ, அவர்கள் எங்கே சென்று விட்டனர். இதுதான் ஒரு வைஷ்ணவருடைய இன்னொரு தெய்வீகமான குணம். ஒரு கிருஷ்ண பக்தருடைய இன்னொரு தெய்வீகமான குணம் என்னன்னா, அவர் என்ன நினைக்கிறாரு, திருதராசர் பண்ண கெடுதலை எல்லாம் மறந்துட்டாரு, அதை நினைக்கவே இல்லை. திருதராசர் செய்த குற்றங்கள், துரியோதனன் செய்த அபராதங்கள், இவங்களை கொல்ல நினைச்சது இதெல்லாம் மறந்துட்டு இந்த சின்ன குழந்தையா இருந்தப்போ திருதராசர் தானே எங்களை பார்த்துக்கிட்டாரு. அப்படி இருக்கும்போது அவங்க அக்கறை மேல நான் கவனம் செலுத்தாம போயிட்டேனே அப்படின்னு பழைய தன் மேல போட்டுக்கிறார். நாமளா இருந்தா என்ன பண்ணுவோம்? ஒத்துக்கவே மாட்டோம். எல்லாத்துக்கும் காரணம் என்னோட பெரியப்பா தான், அவரை வீட்டுக்குள்ளேயே சேர்க்க கூடாது அப்படின்னு நம்ம குழந்தைகிட்ட எல்லாம் சொல்லி வச்சிருவோம். உங்க பெரியப்பாட்ட பேசாத. நம்ம என்ன பண்ணுவோம்? இப்ப உதாரணத்துக்கு என்னுடைய பெரியப்பா எனக்கு பெரும் துரோகம் செய்து விட்டார். நான் உடனே என்ன சொல்லிடுவேன்? என்னுடைய மனைவி கிட்ட, என்னுடைய பிள்ளை கிட்ட, உன் பெரியப்பா வீட்டுக்கு போகாத, அவர் துரோகம் பண்ணிட்டாரு, அவரை பார்க்க கூடாது, அவர் மூஞ்சிலேயே முழிக்க கூடாது, இப்படி எல்லாம் சொல்லி வச்சிருவோம் இல்லையா? ஆனா யுதிஷ்டமராஜ் என்ன நினைக்கிறாரு, அவர் சிறு குழந்தையா இருந்தப்போ உண்மையில திருதராஷ்டிரம்னு பெருசா அவங்க பாதுகாப்பு தரல, மாறாக அவர் தொந்தரவுக்கு தான் ஆளாயிருந்தார். ஆனா விதுரர் நன்றாக பாதுகாப்பு செய்திருந்தார், அவங்க மேல அன்பு கொண்டிருந்தார். ஆனாலும் யுதிஷ்ட மகாராஜ் என்ன நினைக்கிறாரு, என் பெரியப்பா என் மேல அன்பு செஞ்சாரு, என் சித்தப்பா என் மேல அன்பா இருந்தாங்க, அவங்கதான் எங்களை குழந்தைகளை பாத்துக்கிட்டாங்கன்னு சொல்லி அவங்க கிட்ட இருக்கிற நல்லதை மட்டும் எடுத்துக்கிட்டார், கெட்டதெல்லாம் விட்டார். அவங்க பண்ண துரோகம், குறிப்பா திருதராஷ்டிரன், விதுரர் எந்த துரோகம் செய்யவில்லை, திருதராஷ்டிரன். திருதராஷ்டிரன் செய்த துரோகத்தை எல்லாம் மறந்து விட்டு அவங்க கொஞ்சமும் அந்த அடைக்கலம் கொடுத்திருந்தாங்க இல்லையா, சரி அரண்மனையில் இருந்துட்டு போகட்டும்னு, அதை பெருசாக எடுத்துக்கொண்டார். இதுதான் ஒரு வைணவருக்கான அடையாளம். ஒரு கிருஷ்ண பக்தர் தனக்கு யாராவது சிறு நல்லது செஞ்சா அது பெருசா எடுத்துக்கணும். பெரும் கெடுதல் செய்தால் அது ஒண்ணுமே இல்லை, அது ஏதோ எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, அவர் ஏதோ தெரியாம செஞ்சிருப்பாரு, இல்ல என்னுடைய கர்ம வினையா இருக்கலாம், இல்ல ஏதோ பகவானுடைய ஏற்பாடா இருக்கலாம், நம்ம ஏன் அவர் குறை சொல்ல வேண்டும், இல்ல நம்மளாலதான், நாம தான் காரணம் அப்படின்னு பழியை தன்மையில போட்டு, தனக்கு கெடுதல் நடக்கும்போது பழியை தன்மையில போட்டுக்கிட்டாரு. தனக்கு நல்லது நடந்ததெல்லாம் அவங்க பெரியப்பான்னு சொல்றாரு. இது எவ்வளவு பெரிய தெய்வீகமான குணம் இருக்கணும். தவறு செய்தவங்களை மன்னிக்கிறதுக்கே ஒரு பெரிய குணம் வேணும், அதை மறக்கவே செஞ்சுட்டார். தவறு செய்தவங்க, அதுவும் சாதாரண தவறு அல்ல, ஆததாயினான் பகவத்கீதை சொல்லு, ஆததாயினான் அக்கிரமக்காரங்க, 6 விதமான அக்கிரமக்காரங்களை கொல்லலான்னு சாஸ்திரம் சொல்லுது. அப்பேற்பட்ட கொடுமைகள் செய்தவங்க கௌரவர்கள். ஆனா யுதிஷ்ட மகாராஜ் என்ன நினைக்கிறாரு, அவங்க சரி ஏதோ தெரியாம பண்ணிட்டாங்க, பரவாயில்ல போட்டு அப்படின்னு பெரியப்பாவை மன்னித்து மட்டும் விடல, அவர் செய்த குற்றங்கள் எல்லாம் மறந்தே விட்டார். இதுதான் வைணவருக்கான அடுத்த அடையாளம். ரொம்ப தெய்வீகமான குணம் அது, இதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்க, பாண்டவர்களுக்கு நிறைந்த அநீதியில நம்ம வாழ்க்கையில் நடந்தது. நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு 5000 ரூபாய் பணம் வாங்கிட்டு இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க, இல்ல சொத்தகத்தை எழுதி ஏமாத்தி வாங்கியிருப்பாங்க, இல்ல ஏதாவது 4 பேர்ட்ட நம்மளை பத்தி தப்பா சொல்லியிருப்பாங்க. அதை போய் பெருசாக்கி அவங்க கூட அவங்க முகத்துல முழிக்க கூடாது, அவங்கள பார்க்க கூடாது, பெரும் விரோதமே செய்து விடுவோம், பெரும் விரோதியா ஆக்கிடுவோம் அவங்கள. ம். ஊர் புறம் போய் சொல்லிடுவேன், என் பெரியப்பா அப்படி பண்ணிட்டாரு, என் சித்தப்பா இப்படி பண்ணாரு, என் பெரியம்மா அப்படி பண்ணா, நான் மட்டும்தான் யோகிய அப்படின்னு ஊரு புறா தண்டோரம் அடிச்சிருவோம். ஆனா யுதிஷ்ட மகாராஜ் என்ன பண்ணாரு, தன் பெரியப்பா செய்த குற்றங்களை எல்லாம் மறந்து விட்டு அவர் பிரிந்ததுக்கு நான் தான் காரணம், பழிய தம்மேல போட்டுக்கிறார். இதுதான் ஒரு வைணவருக்கான தெய்வீகமான குணத்தின் அடையாளம். சூத உவாச்ச கிருபயா ஸ்நேக வக்லவ்யா சூதோ விரகர்ஷிதः ஆத்மேஸ்வரம் அசக்ஷானோ ந பிரத்யாகாதி விபீடிதः. சூதகோசாமி கூறினார், என் தலைவராகிய திருதராஷ்டரை காணாததால் இரக்கமும் மனக்குழப்பமும், தன் தலைவராகிய திருதராஷ்டரை காணாததால், ஒரு நிமிஷம் சஞ்சயனை நீங்க பாத்துக்க, தன் தலைவராகிய திருதராஷ்டரை காணாததால் இரக்கமும் மனக்குழப்பம் அடைந்த சஞ்சயன் துன்பத்திற்கு உள்ளானார்.
மேலும் யுதிஷ்ட மகாராஜனுக்கு அவரால் தகுந்த பதிலை கூற முடியவில்லை. சஞ்சயனுக்கே தெரியாது என்ன நடந்தது. யார்கிட்டயுமே சொல்லாம போயிட்டாங்க. யார்கிட்டயுமே சொல்லாம என்ன பண்ணிட்டாங்க, காந்தாரி, திருதராஷ்டிரர், விதுரர், காந்தாரி 3 பேர் வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. விம்ருஜாக்ஷ்ரூணி பாணிப்யாம் விஷ்டப்யாத்மானமாத்மன அஜாத சத்ரும் பிரத்யோஷே பிரபோபாத அனுஸ்மரன். முதலில் புத்திசாலித்தனத்தால் தன் மனதை மெல்ல அமைதிப்படுத்திக் கொண்டு கண்ணீரை துடைத்துக் கொண்டு தனது தலைவரான திருதராஷ்டிரன் பாதங்களை சிந்தித்தவாறு யுதிஷ்ட மகாராஜாக்கு பதில் சொல்லத் தொடங்கினார் சஞ்சயன். சஞ்சய உவாச்ச நாகம் வேத விவசிதம் பித்ரோர்வ குலநந்தன காந்தாரியா வா மகாபாகோ முஷிதோஸ்மி மகாத்மபி. சஞ்சயன் கூறினார், எனது அன்புள்ள குருவம்சத்தவரே, உங்களுடைய இரு தந்தையர் மற்றும் காந்தாரி ஆகியோரின் நோக்கத்தை பற்றி எனக்கொன்றும் தெரியாது. ஓ அரசரே, அந்த சிறந்த ஆத்மாக்கள் என்னை ஏமாற்றி விட்டு ஆத்மாக்களால் நாம் ஏமாற்றப்பட்டு விட்டோம். சில நேரங்கள்ல ஏமாற்றம் ஏமாற்றுறதுங்கிறது ரொம்ப மோசமான செயல்தான். ஆனா அந்த ஏமாற்றம் நன்மையை தருமானால் ஏமாத்தலாம். ஒரு ஏமாற்றம் நன்மையை தரும்னா ஏமாத்தலாம். இப்ப உதாரணத்துக்கு நான் கூட இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்துல சேரணும்னு முடிவு பண்ணிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமா எங்க அப்பா அம்மாவை ஏமாத்திட்டேன். அவங்க என்ன நினைச்சிருந்தாங்க, நான் ஒரு நாள் கல்யாணம் பண்ணிப்பேன், குழந்தையில கல்யாணம் பண்ணி குழந்தையெல்லாம் பெத்துக்கல் அடிச்சிட்டு இருந்தாங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமா கோயில்ல போய் சேவை பண்ணிட்டே இருந்தேன். ஒரு நாள் எங்க அப்பா கேட்டாரு, உனக்கு என்ன யோசனை, என்ன பண்ண போற? நான் கோயில்ல போய் சேர போறேன். அப்படியே அவங்களை ஏமாற்றி விட்டு கோயில்ல போய் சேர்ந்து விட்டேன். இப்ப இந்த கோயில்ல சேர்ந்தது என்னாச்சு? நன்மை தானே. இப்போ வீட்டுல இருந்தா நம்ம 2 பேருக்கு தான் சேவை செய்வோம், அப்பா அம்மாவுக்கு. இப்போ அந்த பிரம்மச்சரிய விரதம் எடுத்ததுனால நிறைய பேருக்கு பகவத்கீதையை கத்துக் கொடுக்க முடியுது, நிறைய பேருக்கு சேவை செய்ய முடியுது, நாம் கற்றுக்கொண்டதை பகிர்ந்து கொள்ள முடியுது. இப்ப எங்க அப்பா அம்மாவும் சந்தோஷமாயிட்டாங்க, பரவாயில்ல நம்ம பையன் நல்ல விஷயம் தான் பண்றாரு. அந்த மாதிரி இந்த உலகத்துக்கு நன்மை பயக்குமானால் அந்த ஏமாற்றம் நன்மையில், நாம் ஏமாற்றுவது நன்மை செய்யுமானால் அதை செய்யலாம். ராமானுஜர் கூட தன் மனைவியை அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சு சன்னியாசம் எடுத்துக்கிட்டாரு. மாத்வாச்சாரியும் சிறு வயதில் சன்னியாசம் எடுத்துக்கிட்டார். அப்புறம் ஆதிசங்கர ஆச்சாரியர், அவர் காலை முதல்ல பற்றின்னு இருக்கு. அவர் சொன்னார் அம்மா கிட்ட, நீ சன்னியாசத்துக்கு அனுமதி கொடுத்தாதான் நான் வெளியே வருவேன்ட்டாரு. இந்த மாதிரி சில நேரங்கள்ல சைதன்ய மகாபிரபு இளம் வயதிலேயே சன்னியாசம் எடுத்துக்கொண்டார். கல்யாணம் செய்து கொஞ்ச நாள் தான் இருந்தார், அப்புறம் இளம் வயதிலேயே சன்னியாசம் எடுத்துக்கிட்டார். அந்த மாதிரி கிருஷ்ண பக்திக்கு சாதகமா அமையும் போது, அல்லது நாம் நாம் நம்முடைய செயல் கிருஷ்ணருக்கு மகிழ்ச்சி தரும் அல்லது உலகத்துக்கு நன்மை தரும்னால அந்த ஏமாற்று வேலை சரிதான் இல்லையா? சில நேரங்கள்ல எங்க கிருஷ்ண பக்தி இயக்கத்துல கணவர் பக்தரா இருப்பாரு, மனைவி பக்தி பண்ண மாட்டாங்க. இல்ல மனைவி பக்தரா இருப்பாங்க, கணவர் பக்தி பண்ண மாட்டாங்க. இல்ல கணவன் மனைவி பக்தரா இருந்தா பிள்ளைகள் பக்தி பண்ண மாட்டாங்க. அப்ப என்ன சொல்லணும்? சில நேரம் பொய் சொல்லிட்டு தான் கோயிலுக்கு போகணும். பசங்க சில நேரங்கள்ல அப்பா அம்மாட்ட பொய் சொல்லிட்டு கோயிலுக்கு போகணும். சினிமாவுக்கு போனா கூட கவலைப்பட மாட்டாங்க. டேய் நீ கோயிலுக்கு போனியா, ஏன் போனேன், நீ நார்மலா இல்ல, நீ ஹரே ராம ஹரே கிருஷ்ணா போய் சாமியாரா போயிருவியோ அப்படின்னு பயம் அவங்களுக்கு. அதனால பசங்க என்ன பண்ணுவாங்க, நான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு கோயிலுக்கு போயிட்டு வரும். அதே மாதிரி கணவருக்கு தெரியாம பக்தி செய்யணும். என்ன பண்றது? கணவருக்கு பிடிக்கல, அவருக்கு தெரியாம அவரை அனுசரிச்சு பக்தி பண்ணிக்கணும், அவரை சந்தோஷப்படுத்தணும், பக்தியும் பண்ணணும். அதே மாதிரி மனைவிக்கு பிடிக்கல, கணவரும் அவரை அனுசரிச்சு பண்ணணும். அப்ப சில நேரங்களில் கொஞ்சம் ஏமாற்ற வேலை பண்ண வேண்டியது இருக்கு. அது ஆன்மீக முன்னேற்றத்துக்காக, நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையை காப்பாத்திக்கிறதுக்காக சில நேரங்கள்ல அந்த பொய்மையும் வாய்மையாம் இடத்து புரை தீர்த்து நன்மை பயக்கும் அணில், அது மற்றவங்களுக்கு நன்மை தரும் அப்படின்னா அதை செய்யலாம். அதனால இங்க திருதராஷ்டிரரும் காந்தாரியும் சஞ்சயனும் விதுரரும் ஏமாற்றி விட்டு சென்று விட்டு யார்கிட்டயுமே சொல்லல, சத்தம் இல்லாம வீட்டை விட்டு வெளியேறிட்டாங்க. அதனாலதான் சஞ்சயன் சொல்றாரு, அவங்க நம்மளை ஏமாத்திட்டு போயிட்டாங்க. சொல்லிட்டு போனா விட்டுருப்பாங்களா? விட மாட்டாங்க. சொல்லிட்டு போனா விட மாட்டாங்க. அதனால ஏமாற்றி விட்டு சென்று விட்டார்கள். சோ ரொம்ப அழகான பாடம். சோ இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்துல நாம கிருஷ்ண உணர்வுல முன்னேற்றம் அடைகிறதுக்கு மெல்ல மெல்ல நம் பற்றுதலை பகவான் மேல வைத்துக் கொள்ள வேண்டுமானால், நாம கிருஷ்ணர் மேல பற்றுதலை வளர்க்கணும்னா கொஞ்சம் கொஞ்சமா பௌதிகத்திலிருந்து பற்றுதலை விளக்கணும். அந்த பௌதிக பற்றுதல் எப்ப நம்ம விளக்க முடியும்? நம்ம பகவானுடைய நாமத்தை கவனமா உச்சரிக்க வேண்டும். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. அப்ப பக்தர் சங்கத்துல இந்த மாதிரி பாகவத கதைகளை கேட்டு பாகவதம் படிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா இந்த பௌதிக பற்றுதலை நம்மளை விட்டு கிருஷ்ணர் மேல பற்றுதல், பகவான் மேல பற்றுதல் அதிகரிக்க முயற்சி செய்தாதான்
பௌதிக பற்றுதல் போகும். அப்படின்னா பாகவதம் தொடர்ந்து கேட்க வேண்டும், தொடர்ந்து படிக்க வேண்டும், நாமத்தை விடாமல் ஜெயிக்கணும். இது நடக்கணும்னா எப்பவுமே பக்தர் சங்கத்திலே இருக்கணும். விதுரருடைய சங்கத்தினாலதான் திருதராஷ்டிரர் துறவரம் போக முடிஞ்சது. அதே போல நாமும் பக்தர்கள் சங்கத்துல இருந்தாதான் நமக்கு பௌதிக ஆசையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வருவோம். இல்லாட்டி அந்த மாயை நம்மளை விடாம பிடித்து ஒரு பேயை ஆட்டுற மாதிரி ஆட்டி வச்சுக்கிட்டு அதுல இருந்து நம்ம வெளியில வரணும். அப்படின்னா பக்தர் சங்கத்தை நாம் நன்றாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீல பிரபுபாதிக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கு ரொம்ப நன்றி.